जय पब्लिकेशन्स and जय भारती हिंदी प्रचार केंद्र நடத்தின ஆன்லைன் கான்டெஸ்ட்டில் வின்னர்ஸ்க்கு அண்ட் ரன்னர்அப்ஸ்க்கு அவார்டிங் செரிமனிக்கு உங்கள் எல்லாரையும் மனமார வரவேற்கிறோம். எங்களோட அழைப்பிற்கு இணங்கி இங்கு வந்திருக்கிற அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளும் வணக்கங்களும். முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து பாடி நம்மளோட ப்ரோக்ராமை ஆரம்பிக்கலாம். இந்த ஒளிமயமான விழாவினை இன்னும் பிரகாசமாக ஆக்கிறதுக்கு குத்துவிளக்கு ஏற்றுவதற்கு திருமதி ஜெயந்தி கிருஷ்ணமூர்த்தி ஜியை அன்போட மேடைக்கு அழைக்கிறோம். விழாவின் முக்கிய அதிதி சீஃப் கெஸ்டான டாக்டர் ராஜலக்ஷ்மி ஜியை குத்துவிளக்கு ஏற்றுமாறு அன்போடு அழைக்கிறோம். ஓகே. அடுத்த திரியை ஏற்றுவதற்கு எங்களுடைய அன்பான காந்திமதி ஜியை மேடைக்கு அழைக்கிறோம். விழாவின் ஒளியேற்ற சௌரி வரதராஜன்ஜி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். விழாவின் பிரகாசத்தை இன்னும் கொஞ்சம் கூட்டச் செய்ய டாக்டர் விஜயாஜியை அன்போடு அழைக்கிறோம். பல நாள் கனவு அப்படின்னே சொல்லலாம். நிறையா ஹிந்தி திவஸ் வரும், விஸ்வ ஹிந்தி திவஸ் வரும், எவ்வளவோ கொண்டாட்டங்கள் கடந்து போயிட்டே இருக்கும். எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் கொண்டாடி இருப்போம், அவங்கவுங்க இன்ஸ்டியூஷனில் கொண்டாடி இருப்போம், சபாவில் வந்து கொண்டாடிப்போம் தனித்தனியாக. அதை ஒரு போட்டிகள் மூலமாக எல்லாரையும் ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை ஜெய் பப்ளிகேஷன்ஸ் ஜி கிருஷ்ணமூர்த்தி ஜிகிட்ட எல்லாரும் அடிக்கடி கொடுத்துக்கிட்டே இருந்தோம். அது இந்த வருஷம் வெற்றிகரமாக ஜி அதை பெரும் முனைப்போட செய்துட்ருக்காங்க.
அதுக்காக ஜிக்கு வந்து எங்களோட மனமார்ந்த நன்றிகள். பிரச்சாரக்ஸ் சார்பாக எங்களோட மனமார்ந்த நன்றிகள். வந்திருக்க அனைவரையும் வரவேற்க, அவர்களுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள ஜெய் பப்ளிகேஷன்ஸ், ஜெய் பாரதி ஹிந்தி பிரச்சார கேந்திரா கிருஷ்ணமூர்த்தி ஜியை மேடைக்கு அழைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். சப்கோ நமஸ்கார். ஜெய் பாரதி ஹிந்தி பிரச்சார கேந்திரா மற்றும் ஜெய் பப்ளிகேஷன்ஸ் இணைந்து நடத்தும் உலக இந்தி நாள் விழாவிற்கு முக்கிய விருந்தினராக சிறப்பிக்க வந்திருக்கும் திருமதி ராஜலட்சுமி கிருஷ்ணன் அவர்களே வரவேற்கிறோம். சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றுள்ள டாக்டர் எஸ் விஜயாஜி அவர்களையும் வருக வரவேற்கிறேன். மற்றும் மூத்த இந்தி பிரச்சாரகர் திருமதி காந்திமதி நடராஜன் அவர்களையும் திரு சௌரி வரதராஜன் அவர்களை வரவேற்கிறேன். திரு ரகுநாதன் ஜெயந்தி ரகுநாதன்ஜி அவர்களையும் வரவேற்கிறோம். விழாவிற்கு சிறப்பாக அமைய காரணமாக இருந்த விழா குழுவினருக்கும் எமது அழைப்பை ஏற்று வந்துள்ள இந்தி பிரச்சாரகர்கள் திருமதி அர்ச்சனா அவர்களையும், திருமதி சோனிமால் அவர்களையும், திருமதி சுனிதி அவர்களையும், திருமதி கீதா அவர்களையும், திருமதி ராஜேஸ்வரி அவர்களையும், திருமதி கௌரி அவர்களையும் வருக என வரவேற்று எல்லோரும் இவ்விழாவினை சிறப்பித்து மகிழுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லோரும் முன்னிட்டு நிற்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியவும் பராபரமே. விஸ்வ ஹிந்தி திவஸ் அப்படின்னா என்ன, அதோட எதற்காக அப்படி ஒன்று நம்ம கொண்டாடுறோம், இந்த ஆன்லைன் கான்டெஸ்ட்டுக்கு என்னென்ன விதமான முன்னேற்பாடுகள், ஏற்பாடுகள், போராட்டங்கள் எல்லாமே நடந்தது, அதை பற்றின சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள காந்திமதி ஜி அவர்களை, வரிஷ்ட பிரச்சாரக், அவங்கள தெரியாதவங்களே கிடையாது. பல வருடமாக அவங்க வந்து ஹிந்தி பிரச்சாரில் இருக்கிறாங்க, அம்பத்தூரில் இருக்கிறாங்க. எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஜெய் பப்ளிகேஷன் ஹெல்ப் டெஸ்க் குரூப்பில் இருக்கவங்க எல்லாருக்குமே இவங்கள நல்லா தெரிஞ்சிருக்கும். அவங்கள நம்மளோடு சில வார்த்தைகள் பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஜி வந்து தங்க வாங்க. जी इधर पधारे हुए राजलक्ष्मी जी, वरदराजन जी और विजया जी, सबको मैं नमन करती हूँ. और विश्व हिंदी दिवस की प्रतियोगिता में भाग लेकर उपाधि पाने वाले छात्रों और उनके माँ बाप सबको मैं आगमन करती हूँ. और उन सब बच्चों को मैं आशीष देती हूँ और भी आगे बढ़कर ये भारत का नाम श्रेष्ठ करेंगे, ये मेरी विश्वास है. ओके, अच्छा, विश्व हिंदी दिवस ये क्या है आपको ये पता होना चाहिए. 150 देशों में हिंदी बोली जाती है और हम मानते हैं कि भारत में हिंदी है. नहीं, 150 देशों में हिंदी बोली जाती है. ये हमारे मन में होना चाहिए ज़रूर. और विश्व हिंदी दिवस एक ही भाषा हिंदी को विश्व भर मनाते हैं, ये भी हमारे मन में होना चाहिए. यही तो बोलते हैं विश्व हिंदी दिवस. हमारे हिंदी दिवस है 14 सितंबर को मनाते हैं, लेकिन विश्व हिंदी दिवस 10 जनवरी को मनाते हैं. सो इस कार्यक्रम के आरंभ में मिस्टर जय कृष्णमूर्ति ने मेरे से पूछा कि विश्व हिंदी दिवस आ रहा है, कंपटीशन चलाना है. मैंने पूछा अभी अभी तो हो गया है हिंदी दिवस का. तो उन्होंने कहा नहीं, दोबारा होना चाहिए, बच्चों को हम प्रोत्साहित करना चाहिए, इसलिए हमें ज़रूर ये कंपटीशन दैट इज़ प्रतियोगिता रखेंगे. वो क्वेश्चन तैयार हो गया, ये सब हो गया, 10 दिन में कर दिए हैं. उनको धन्यवाद देना चाहिए, क्योंकि
तमिल में बोलते हैं வண்டி ஓட சக்கரங்கள் இரண்டு மட்டும் வேண்டும், அந்த இரண்டில் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும். ऐसे கண்ணதாசன் ने कहा है. இப்போ கண்ணதாசன் சொல்லியிருக்காருன்னா ரெண்டு வண்டி, ஜெய் பப்ளிகேஷன்ஸ், ஜெய் பாரத் ஹிந்தி, ஜெய பாரதி ஹிந்தி பிரச்சார் கேந்திர, இது ரெண்டுத்தையும் திறமையாக நடத்தி கொண்டு, ஏன்னா ஓடுறதுக்கு ரெண்டு சக்கரம் மட்டும் போராது. அவர் சொல்லியிருக்கார் ரெண்டு சக்கரம் வேணும்னு. அந்த சக்கரம் மட்டும் போராது, ஓட்டுநர் சரியாக இருக்கணும். அந்த ஓட்டுநர் பதவியில் இருந்துக்கிட்டு அவர் இது ரெண்டுத்தையும் செய்து நம்ம பிரச்சாரக்ஸ் எல்லாரையுமே முன்னேற்றி கொண்டு வரணுங்கிற ஆசையோடு செய்கிறார். அதனால் அவரை இந்த இடத்துல நான் நிறையவே வாழ்த்துறேன், நிறையவே அவருக்காக கடவுளை வேண்டிக்கிறேன், நல்லபடி முன்னேறி வரணும் அப்படிங்கிறது நான் வேண்டிக்கிறேன். அதே மாதிரி இந்த இதில் பார்த்தீங்கன்னா रमा सेल्वी जी, रामकुमार जी, குரு விஸ்வத் ஜி, இவங்க எல்லாரும் இவங்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்காங்க. ஜெயகிருஷ்ணமூர்த்தி ஜிக்கு அவங்க எல்லாரும் வலது கைனே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு பெருமையை அவங்களுக்கு கொடுக்கணும் நம்ம. ஏன்னா அவ்வளவு திறமையாக நடத்தி கொண்டு வராங்க அவங்க. அவங்களுக்கும் நல்ல நன்றி சொல்லணும் நம்ம. இந்த விஸ்வ ஹிந்தி திவஸ், இந்த திவஸில் காம்படிஷன் வச்சு உங்கள் எல்லாரையும் முன்னேற்றி கொண்டு வரணும். ஹிந்தி பிரச்சாரகர்கள் மட்டுமல்ல, ஹிந்தி படிக்கிற குழந்தைகளையும் முன்னேற்றி கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் ஜெயகிருஷ்ணமூர்த்தி ஜி இதை ஆரம்பித்து செஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கார் இந்த வருஷம். அதே மாதிரி எப்பவும் மென்மேலும் முன்னேறி அவருக்கு நல்ல விதமாக நம்ம பிரச்சாரக்கு எல்லாருமே அனுசரணையாக போய் அவருக்கு மென்மேலும் முன்னேற்றம் வர இந்த கடவுளை நம்ம வேண்டுவோம் அப்படிங்கிற இதோடு என்னுடைய வார்த்தைகளை முடித்துக்கொள்கிறேன். வணக்கம். தன்யவாத் ஜி. நம்மளோட முக்கிய விருந்தினர்களை, இந்த விழாவின் நாயகர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். முதலில் டாக்டர் ராஜலக்ஷ்மி ஜி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். டாக்டர் விஜயா ஜி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். சௌரி வரதராஜன் ஜி அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். ஜெய் பப்ளிகேஷன்ஸ், ஜெய் பாரதி ஹிந்தி பிரச்சார கேந்திரா நம்மளோட இந்த விழா நடப்பதற்கு அடித்தளமாகவும் உறுதுணையாகவும் உத்வேகமாகவும் இருக்கும் ஜெய் கிருஷ்ணமூர்த்தி ஜி அவங்களை மேடைக்கு அழைக்கிறோம். நம்மளோட இந்த சிறப்பான மேடையை அலங்கரிக்க வந்திருக்கிற சௌரி வரதராஜன் ஜி, ஜெய் கிருஷ்ணமூர்த்தி ஜியோட மிகச்சிறந்த நண்பர். நம்மளோட ஹிந்தி திவஸ் கான்டெஸ்ட் நடந்தபோது அந்த வின்னர்ஸையும் பெருமைப்படுத்துறதுக்காக ஜி வந்து அங்கே முக்கிய அதித்தியாக வந்திருந்தாங்க. அவங்களோட பேச்சு நம்ம எல்லாரும் கேட்டிருக்கோம். நாவலர் அப்படின்னு அவங்கள சொல்கிறது வந்து மிக மிக பொருத்தமான பெயராக இருக்கும். ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர் ஐயா அவங்க, கவிஞர், இலக்கிய செல்வர், 3 மொழிகள்லையும் வல்லுனர். அதை நம்ம அவங்களோட பேச்சிலேயே நம்ம பார்த்துருக்குறோம். 3 மொழியிலையும் அந்த பிரவாகம் வந்து கங்கா யமுனா மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கும். நம்மளோட ஜெய் பப்ளிகேஷன்ஸோட ரொம்ப ரொம்ப தகுந்த புத்தகமான ஜெய் ஸ்போக்கன் ஹிந்தி 2 வால்யூம்ஸும் அவங்களோட பேரை சொல்லும். அவங்களோட வழிகாட்டுதல் படி, அவங்களோட எழுத்தினால் கருத்தினால் வடிவமைக்கப்பட்டது தான் நம்மளோட ஜெய் பப்ளிகேஷன்ஸோட ஸ்போக்கன் ஹிந்தி கோர்ஸ் புக்ஸ். எல்லாமே பெஸ்ட் செல்லிங் அப்படின்னு சொல்லலாம். 8th எடிஷன் இன்னும் போயிட்டுருக்கு. இப்போ புக் ஃபேரில் அது வந்து சூப்பர்பாக சேல் ஆச்சு அப்படின்ட்டு அதை வந்து மகிழ்ச்சியோட ஐயா அவங்களுக்கு நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இது மாதிரி அவங்க ஹிந்திக்கு மட்டும் இல்லை, தமிழுக்கும் நிறைய வந்து அவங்களோட எழுத்து சேவை வந்து பண்ணியிருக்காங்க. அவங்களை ஜி வந்து பொன்னாடை போர்த்தி கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களோட பலத்த கரகோஷத்தோட
நன்றி ஜி. எங்களோட சிறிய பரிசை மகிழ்வோடு நீங்கள் ஏற்றுக்கிட்டதுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றிகள். அடுத்தது நம்மளோட விழாவின் முக்கிய அதிதி டாக்டர் எஸ் விஜயாஜி. விஜயாஜி எம்ஏ இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ் மூன்றுலேயும் எம்ஏ பண்ணியிருக்காங்க அண்டு பிஹெச்டி டிலிட் பண்ணியிருக்காங்க. எஸ்பிஐ பேங்க்கில் ஏஜிஎம் இருந்து ரிட்டையர் ஆகியிருக்காங்க. 7 புத்தகங்கள் எழுதியிருக்காங்க ஜி. 12 சிடிஸ் இது வரைக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க லாங்குவேஜ் டீச்சிங்காக. அண்டு பெஸ்ட் பிரச்சாரக் அவார்டு தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபாவில் வாங்கியிருக்காங்க. பெஸ்ட் ஓஎல் ஆஃபீஸர் அவார்டில் TOLICயில் வாங்கியிருக்காங்க. பிரசிடெண்ட் கையால் அவார்டு 2012 சுப்பிரமணிய பாரதி அவார்டு வாங்கியிருக்காங்க. எங்கள் விழாவிற்கு டாக்டர் விஜயாஜி வந்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமையும் மகிழ்ச்சியும். அவங்களுக்கு எங்களோட சின்ன மொமெண்டம் கொடுக்குறோம், அதை ஜி ஏற்றுக்கணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன். நம்மளோட சீஃப் கெஸ்ட் தலைமை விருந்தினர் டாக்டர் ராஜலக்ஷ்மி ஜி. அவங்க ஹிந்தி பிரேமி, ஹிந்தியில் சொன்னால் தான் அவங்களுக்கு பிடிக்கும். அதை ரொம்ப அழகாக சொல்கிறதுக்காக விஸ்வத், குரு விஸ்வத் அவங்கள பற்றின பரிச்சை உங்களுக்கு தருவாங்க. सभी महानुभावों को नमस्कार। इस खास अवसर पर मैं आप सभी को हार्दिक स्वागत करता हूँ। आज हम सभी का उत्साह और आनंद का स्वागत करते हैं। आदरणीय डॉक्टर राजलक्ष्मी कृष्णन जी, प्रभारी नागरी लिपि परिषद तमिलनाडु और अवकाश प्राप्त प्रोफेसर अन्ना आदर्श महिला कॉलेज चेन्नई, हमारे लिए एक विशेष और महत्वपूर्ण अतिथि है। आपका आगमन हमें सम्मान की बात है। मैम, समय को ध्यान में रखते हुए मैं आपके लोकप्रियताओं को कुछ ही घोषणा कर रहा हूँ, इसके लिए मुझे माफ़ कर दीजिए। डॉक्टर राजलक्ष्मी कृष्णन जी BSc MA MPhil PhD डिग्री प्राप्त किए हैं। उन्होंने 500 से अधिक स्वतंत्र लेख लिखे हैं। वे दक्षिण भारत हिंदी प्रचार सभा में 51 वर्षों से हिंदी प्रचारक हैं। उनके रचनाओं दक्षिण के तट से, हृदय स्पंदन, चीर प्रतिज्ञा है। उन्होंने तमिल में मेरे गुरुवार, संत तिरुज्ञान संबंधर, जीवनी, वंदना के स्वर कविता संग्रह, सियाराम शरण गुप्ता के काव्य में सृजन चेतना, छुपन छुपाई, लेखक आचार्य भगवत दुबे की बाल कविता आदि अनुवाद किए हैं। कन्नाम्पूची प्रथम संस्करण 2021 में मध्य प्रदेश के तुलसी साहित्य अकादमी की संपादक है। उन्हें तमिल, हिंदी, संस्कृत, मलयालम और अंग्रेज़ी भाषा की ज्ञान है। ग्वालियर साहित्य कला परिषद, ग्वालियर साहित्य योगदान, मध्य प्रदेश के लिए दीपशिखा सम्मान, उत्तर प्रदेश के मुख्यमंत्री श्री योगी आदित्यनाथ द्वारा लखनऊ में सौहार्द सम्मान से सम्मानित, पटना में वरिष्ठ हिंदी साहित्यकार के पद से सम्मानित, कोटा में लोकसभा अध्यक्ष श्री ओम बिरला जी द्वारा सम्मानित, मणिपुर में शिक्षा मंत्री श्री राधेश्याम जी द्वारा सम्मानित और कई सम्मानों से विभूषित किया गया है। उनकी मौजूदगी हमें प्रेरित करती है और हमें नए ऊर्जा का संचार करती है। आज हमारे यह कार्यक्रम में आपका स्वागत है। इस कार्यक्रम को सफल बनाने के लिए आपका सहयोग का अभिवादन करता हूँ। धन्यवाद।
டாக்டர் ராஜலக்ஷ்மி ஜிக்கு எங்களோட சிறிய அன்பளிப்பை வழங்குறதுக்கு காந்திமதி ஜியை அன்போடு அழைக்கிறேன். எங்களோட சின்ன மொமெண்டம் வாங்கி. கிருஷ்ணமூர்த்தி ஜியோட மிகச்சிறந்த நண்பர் டாக்டர் குருமூர்த்தி ஜி சபால பிஹெச்டி முடிச்சிருக்காங்க. நான் எம்ஃபில் பண்ணும்போது ஜியெல்லாம் எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன், ரோல் மாடல் அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு அவங்களோட இப்போ இங்கே உள்ளே வந்ததுமே ஒரு குட் வைப்ஸ் வந்து கொடுத்தது அவங்க தான். எல்லாரையும் வந்து ஒருங்கிணைச்சு இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து நம்மளோட பதட்டத்தை எல்லாம் தணிக்கிறதுக்கான ஒரு 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 மருந்தாக அவங்க வந்து இங்கே இருந்தாங்க. ஜிக்கு பின்னாடி இருந்து எல்லா விஷயங்கள்லையும் ஜெய் கிருஷ்ணமூர்த்தி ஜியை மோட்டிவேட் பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன். எங்களை மோட்டிவேட் பண்ணுவாங்க, பிரச்சாரக்ஸை மோட்டிவேட் பண்ணுவாங்க. அவங்க யாரை பார்த்தாலும் எதை பார்த்தாலும் அவங்கள வந்து ஒரு வேறு தளத்துக்கு கூட்டிகிட்டு போகிற ஒரு ஆலோசனையை வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எப்பையும் ரொம்ப இப்படியே இருக்காதீங்க, நடந்துக்கிட்டே இருக்காதீங்க, பறக்கிறதுக்கு ஆசைப்படுங்க அப்படின்னு தான் அவங்க எப்பயுமே சொல்லுவாங்க. அவங்களோட அந்த வார்த்தைகள், அவங்களோட அந்த கருத்துக்கள், எண்ணங்கள் எல்லாமே வந்து மிக மிக சிறந்தவை. ஜி வந்து இந்த விழாவுக்கு வந்தது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஜி இந்த விழாவின் ஒரு மொமெண்டம் கௌரவப்படுத்துறத ஜி ஏற்றுக்கணும்னு அவங்கள மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். நம்மளோட விருந்தினர்களோட அருமையான பேச்சை, நல்ல வார்த்தைகளை கேட்குறதுக்கு எல்லாரும் அவளோட காத்துட்ருக்கோம். முதல்ல பேசுகிறதுக்கு சௌரி வரதராஜன்ஜி அவங்கள மேடைக்கு அழைக்கிறேன். आदरणीय राजलक्ष्मी जी, माननीय जया जी, मेरे प्रिय कृष्णमूर्ति और गुरुमूर्ति जी, आए हुए प्रचारक बंधुओं, जो प्रतियोगिता में भाग लेके इधर बैठे हैं, सारे बाल बच्चों, प्रचारकों का मेरा सादर प्रणाम। सितंबर के 14 तारीख पर हिंदी दिवस इसलिए मनाया जाता है कि उसको राष्ट्रभाषा के हद तक हम ले जाए। उसी प्रकार जनवरी 10 तारीख पर जो उत्सव अभी मना रहे हैं हम, वो विश्व के भाषा जैसे हिंदी को ले जाने का, यही फ़र्क है। देखा जाएगा तो विश्व की भाषा में ये तीसरी जगह पर है। 1975 में 7वीं जगह पर थी ये हिंदी, अभी तीसरी जगह तक पहुंची है। इसके आगे 2 भाषाएं हैं। पहले स्थान पर अंग्रेज़ी है, दूसरी जगह पर चाइनी भाषा मैंड्रीन करके है। मैं थोड़ा इसका विचार करके 2-3 बातें बोलता हूँ, फिर आप अपने दिमाग में लेके जा सकते हैं कैसे हिंदी को हम आगे कर सकते हैं। जो दूसरी भाषा दूसरे स्थान पर होने वाली भाषा है ना, उसके लिए अक्षर नहीं है, वो तो लोगोग्राम बोलेंगे। हर एक शब्द के लिए एक सिंबल होता है। चाइनीज़ की भाषा जो है सिंबल है, सिंबल को लिख के उधर ना कोई लिंग का नियम है, ना कोई वचन का नियम है, कारक नहीं है, पास्ट टेंस नहीं है, प्रेजेंट टेंस फ्यूचर टेंस ही है उसमें। और जो भी बात करते हैं ना, उसमें पैसिव वॉइस भी नहीं है। अगर वो बात करते हैं, चाइनीज़ लोग से आप बात करते हैं तो समझ पाएंगे कि उसका सारा वाक्य की रचना होती है ना, सब्जेक्ट ऑब्जेक्ट वर्ब, ऐसा ही होना चाहिए।
अगर उसमें बदल के बात करते हैं तो हाका बक्का कहेंगे। ये उनका नेचर है। इसलिए मैं क्या बोलता हूँ, ये दूसरी जगह पर होने वाली भाषा के आगे जरूर जा सकती है, उसमें कोई शंका ही नहीं है। लेकिन ऐसे होने वाली भाषा के लिए ये सारे संसार में, विश्व में कैसे दूसरा स्थान मिला? सिर्फ एक ही बात है, वो पारिश्रमिक है। सब में आलोचना करके इतना बहुत कुछ लाते हैं, व्यापार करते हैं, और व्यापार करते समय उसका जो भी राजीनामा एग्रीमेंट होता है वो तो उनके चाइनी भाषा में ही होगा। जो बातें होती है वो चाइनी भाषा में ही करेगा, वो अंग्रेजी पर निर्भर नहीं रहता है। इसलिए उसकी भाषा आगे आ गई है। इसलिए हमको ये देखना पड़ेगा, संसार के कोने कोने में रहने वाले सारे भारत के लोग अगर अपने धंधा हो या अपना जो भी आचार विचार हो, जितना भी हो, वो हिंदी में करेंगे तो जरूर ये आगे आ सकती है। इसलिए मैं दूसरे स्थान पर होने वाली जो भाषा है उसको अलग कर देता हूँ। अभी अंग्रेजी को थोड़ा लेके हम हिंदी को देखेंगे, उसमें क्या क्या हमारे लिए कोई हिंदी की क्या क्या विशेषताएँ हैं, क्यों उसको हम आगे नहीं कर सकते। पहली बात है, पहला क्या है, उसमें सिरमौर की बात करके बोलेंगे वो 26 अक्षरों में भाषा बन गई। ये तो सराहनीय है। लेकिन उन अक्षरों के वर्णों की तालिका में क्यू करके एक लेटर है, वो अकेला आता ही नहीं है, उसके साथ यू आएगा, क्यू यू ही आएगा, क्विक, फीन, क्विज, जो भी लीजिए, क्यू अकेला नहीं। हमारे भाषा में भी है, मंगल, चचा जज्जन काका गगन में होता है, लेकिन उसके क्या संयुक्त अक्षर हम बोलेंगे ना। मंगल है तो मंगल लिखते समय डांट लगते हैं, मंगल लिखते हैं। देखिए शब्द में ही मंगल में हम डांट लगते हैं, बिंदु लगाते हैं। और आंचल है तो उसके साथ भी लिख सकते हैं, या डांट के जरिए भी हम बोल सकते हैं, बिंदु लग के, चंद्र बिंदु लग के भी पढ़ सकते हैं। लेकिन उनकी भाषा में एक क्यू है ना, वो यू के साथ ही आएगा, लेकिन वो संयुक्त अक्षर नहीं बोलेगा। ये एक है। दूसरा है, उसकी जो भाषा में साइको ऐसा करके कुछ बोलते हैं, साइकोलॉजी कुछ बोलते हैं, तो उसका साइलेंट लेटर होता है। अक्षर होगा, आवाज नहीं होगी। कुड, वुड, ये सब है ना। ऐसा ही आप आगे भी देखिए, आप अपने साथ आप भी बोल सकते हैं। AID क्या बोलेंगे? एड। MAID जोर से बोलिए है। PAID, SAID सेड नहीं है। अरे 1 मीटर स्केल रखते हैं, आगे आगे लेके जाते हैं, लेकिन उसमें दूसरा कुछ आ जाता है। ये अनावस्था हिंदी में नहीं है। हम स्पष्ट बात करेंगे, जो अक्षर है उसकी आवाज़ आएगी, जो आवाज़ होती है उसका अक्षर उधर होगा। अच्छा, अभी मैं आगे जाता हूँ। ये शब्द की बात थी, जो फर्क है उसके लिए मैं 1-2 उदाहरण दिखाया। आप सेंटेंस देखिए, आई लव हिज सिस्टर ओनली। आई लव हिज सिस्टर ओनली, मैं उनकी बहन को ही प्यार करता हूँ। सिंपल है। आई लव हिज ओनली सिस्टर, मैं उसकी इकलौती बहन की ही प्यार करता हूँ। आई ओनली लव हिज सिस्टर, 2 लोग गए थे लेकिन मैंने ही प्यार किया, ठीक है। आई ओनली लव हिज सिस्टर, माने क्या है, मैंने उनसे प्यार किया लेकिन वो करती नहीं है मुझसे। इतना ओनली का शब्द है, आगे पीछे करने से अर्थ पूरा अनर्थ हो जाता है, या बिल्कुल टोटली डिफरेंट हो जाता है। हिंदी में ऐसा नहीं है। ये आंख के पीछे निकल हम नहीं करते, सीधा होगा। जो भी बात करते हैं, नेम जोड़ते हो, पहले सोच लो क्या है, सब्जेक्ट के साथ नहीं जोड़ते हो, ऑब्जेक्ट क्या है, उसके हिसाब से उधर होना चाहिए। हमें डरने का ही नहीं है। क्यों? उसके साथ ऑब्जेक्ट के साथ को जोड़ कर लो। मैस्कुलिन जेंडर सिंगुलर में हमेशा प्रयोग करो। अब बड़े बड़े नेताओं के भाषण सुनिए, किसानों ने इतने सालों से परिश्रम करके एक ऐसा बोल के 4-5 लाइन जाएगा, अंत में को जोड़ के उसको खत्म कर देगा। आप देख सकते हैं, सुविधा है। लिंग में हमारे लिए डर होता है, क्या मैस्कुलिन जेंडर या पुल्लिंग है या स्त्रीलिंग है, इसमें भी डरने की बात नहीं है। मेरा 20 से ज़्यादा साल तो मुंबई, उदयपुर ऐसे जगह पर हुआ है। उधर के जो मातृभाषा बोलने वाले हिंदी के लोग हैं, वो डरते ही नहीं है। मेरे सामने होके ने के साथ बोला, वो आसान से आ जाएगा उसको, और लिंग का उल्लंघन करेगा। सुनते सुनते अशुद्ध मैं बन जाऊंगा। तो मेरा जो ज्ञान है, शुद्ध कीजिए 5 अंक का लिख के इतना लोगों को हमने सिखाया है। क्यों? इसका मतलब ये होता है, अगर हमसे
होना है तो देख देख के करने का। अच्छा, ये एक सेंटेंस में बोला ये होता है, अंग्रेजी में दूसरा भी है। आप न्यायालय में जाते हैं, आर्डर देते हैं तो वो बोलेंगे एजुसम जनरीस करके बोलेंगे। उसका ऐसा ही लैटिन टर्म को लेके लिख के आर्डर निकालेगा। उसका जो शब्द का हो उसको क्या है अनुवाद करके नहीं लिखेगा। मतलब क्या है, अभी एक चिड़ियाघर है, आप अपने साथ कुत्ते को लेके जाते हैं तो बाहर बोलते हैं आप जानवर कुत्ते जैसे जानवर को लेके आ सकते हैं। मैं मेरे साथ एक क्या सिंह की दहाड़ को लेके जाता हूँ तो उसका अनुमति नहीं है, बस जानवर करके लिखे हो। मतलब यह है आगे जो शब्द बोले हैं उसके हिसाब से जैसे को लेने का है। ये तो उस एजुसम जनरीस का है। वाक्स पापुली वाक्स डी करके बोलेंगे, इसका मतलब क्या है, जन मन की जो आवाज़ है जनार्दन की आवाज़, जन मन की आवाज़ जनार्दन की आवाज़। ये हम बोलेंगे, हम जो भी भाषा है उससे हम लेते हैं तो हिंदी वो सतर्कता हिंदी में है, उसका अर्थ पूरा लेके उसको बोलेगी, है ना। ये हिंदी की एक श्रेष्ठता है। आगे भी जाइए, इसका जो बुनियाद होती है हिंदी की, उसका जो उनकी जो नींव है, उनके जो जड़ हैं, ये तो संस्कृत और तमिल से है। बाकी भाषाएं बढ़ी हुई भाषाएं हैं, ये देव भाषाएं हैं। इसलिए मिट्टी के अंदर जो मजबूत होती है बुनियाद, ये तो संस्कृत और तमिल से है, इसलिए वो क्या स्थायी होगी, स्थिर होगी। आगे जो तन बोलते हैं, ये तो विराट वृक्ष है हिंदी। उसका तन जो होता है, सारे ये प्रदेश की भाषाएं उसके लिए तन बन जाती है। कन्नड़म, मलयालम, तमिल, तेलुगु, बिहारी, भोजपुरी और जितने भी भाषाएं सबसे लिया है। जो कथित भाषा है लाइक क्या है उसमें हम बोल सकते हैं कोंकणी, उससे भी शब्द लेते हैं। इसलिए देशी शब्दों जितना भी होता है उससे वो आगे मजबूत हो जाता है। उससे जो आगे शिका, उसमें आप जो भी ब्रांचेस देखते हैं, उसका जो शाखाएँ होती है, उसमें पत्र हैं, फल है, फूल है, ये सब विदेशी भाषाओं से लेते हैं। इटाली, जापानीज, उर्दू, अरबी सबसे है इसमें। इसलिए ये भाषा विश्व भाषा बनने की सारी योग्यताएं अपने पास रखती है। इसका ऐसा एक विराट वृक्ष है, इसलिए है। इसके साथ साथ ये भी हम बात कर सकते हैं, साहित्यिक की जो भाषाएं होती है, आपने ग्रियर्सन का नाम सुना होगा। ये फॉरेन लोगों का एक आदत है, अनुवाद को लेके वो तो कुछ भी बातें नहीं करेंगे। मूल भाषा जो है उसको सीखेगा, पढ़ेगा, उसके बाद विचार करेगा। वो लिखता है, पूरे पढ़ने के बाद लिखता है, वाल्मीकि हैज़ told Bharata's sense of duty, Lakshman's sense of brotherly affection, Sita's wifely devotion, but Tulsidas taught them as an example, मर्यादम पुरुषोत्तम राम। देखिए ये साहित्यिक वैल्यू जितना होता है, मूल्य जो विचार क्या है, अंग्रेजी में जो विचारक है वो लिखता है, तो इसलिए हिंदी की महिमा साहित्यिक रूप से भी पक्का हो जाता है। और आगे हम देख सकते हैं कि ग्लोबलाइजेशन, वैश्वीकरण बोलते हैं, बाजारवाद बोलते हैं, जितनी सारे हम मोबाइल में लेके सारा काम करा देते हैं, उसमें अंग्रेजी से होड़ लेनी पड़ती है। हम जो भी सिनेमा आप नेटफ्लिक्स में देखो या पत्रिकाएं जो हम हमारे मोबाइल में आ जाते हैं, सब में क्या होता है, अंग्रेजी भी है, हिंदी भी है, लेकिन हिंदी का तो कम होता है। हिंदी की एजेंसी जो होती है उसको भारत से लेके उसका सारे देशों में पहुंचाता है, वो अंग्रेजी में विज्ञापन निकालता है। तो हिंदी कैसे आगे बढ़ेगी? तो विश्व की भाषा बनने के लिए हर एक आदमी को यह सोचना जरूर पड़ेगा कि अपना पूरा विचार हिंदी में ही प्रकट करे। प्रशासनिक शब्दों के ये क्या है, पूरे अपने जीवन को अर्पित किया है विजया मैडम ने। इतना उसका शब्दावली एक बड़ा कोश है। किस भाषा में ऐसा होती है कि ऐसा ही सीधे सीधे अंग्रेजी शब्दों को हम इस्तेमाल नहीं करते हैं, वो ऐसा होगा। इसी प्रकार आप पूरे देखिए, दूरदर्शन का जितना भी प्रोग्राम होते हैं, वो हमारे दूरदर्शन है, ऑल इंडिया रेडियो है, ये सब सारे संसार में ज़्यादा हिंदी में चली जाती है। इसलिए मैं ये शब्द बोल के ख़त्म करना चाहता हूँ अपने भाषण को कि हम अपने को पूरा सतर्क होके, हम अपने को पूरा जागरूक होके जितना भी हो सके हिंदी को आगे चलने का है, तो ज़रूर दूसरी भाषा खुद खुद निकल जाएगी। जब हम हमारा परिश्रम ज़्यादा करते हैं तो आगे उसके आगे पहले स्थान पर हिंदी को ला सकते हैं करके जय हिंद बोल के மிக்க நன்றி ஜி.
நம்மளோட விழாவின் முக்கிய அதிதியான டாக்டர் ராஜலக்ஷ்மி ஜியை தங்களோட வாழ்த்துக்களையும் எண்ணங்களையும் பகிர்ந்து கொள்ள அன்போடு அழைக்கிறேன். सभी को मेरा हार्दिक शुभकामनाएं, आशीर्वाद सभी छात्राओं को और यहाँ पर जितने भी विद्वज्जन उपस्थित हुए उन लोगों को भी. परंतु सबसे पहले मैं जय पब्लिकेशन के अध्यक्ष कृष्णमूर्ति जी को बहुत बहुत धन्यवाद और शुभकामनाएं देती हूँ, जिन्होंने इतना अच्छा ऑर्गेनाइज़ किया है, आप सबको बुलाया है और हिंदी का प्रचार प्रसार कर रहे हैं. यह बहुत बड़ी बात है. खासकर चेन्नई में इस प्रकार का प्रचार प्रसार करना बहुत बड़ी बात है. और कृष्णमूर्ति जी के साथ मैं गुरुमूर्ति जी को भी बधाई देती हूँ. और अभी अभी जिन लोगों ने भाषण दिया बहुत सुंदर था. आपका नाम जी? शौर्य राजन ने हिंदी के बारे में बहुत बातें बताई. तो मेरे विचार से आप लोगों को भी हिंदी बहुत सीखना है और इसके लिए आपको मार्गदर्शन जो है कृष्णमूर्ति जी अच्छी तरह से देंगे. तो मैं खाली आपको आप हिंदी पढ़ के ठीक है हमने हिंदी पढ़ लिया ऐसा नहीं सोचना है. आपको ऊपर पढ़ना है. MA, MPhil, PhD सभी कुछ करना है और हिंदी का प्रचार प्रसार करना है. मैं आपको बताना चाहती हूँ कि न केवल भारत में परंतु विश्व में भी हिंदी का प्रचार प्रसार तेज़ी से हो रहा है. इसका मुख्य कारण क्या है कि हिंदी बहुत ही सरल भाषा है और हमारे भारत के 3/4 लोग हिंदी अच्छी तरह समझ सकते हैं, बोल सकते हैं. यही नहीं, विदेशों में भी हिंदी बोलने वाले और समझने वाले लोग बहुत अधिक हैं. और जैसे उन्होंने अभी वरदराजन ने कहा कि यह तीसरी भाषा अभी हिंदी, पहले अंग्रेजी, चीन, फिर हिंदी. तो अभी मेरे ख्याल से जल्दी ही हिंदी दूसरी स्थिति पर आ जाएगी, क्योंकि हिंदी का बहुत तेज़ी से विकास हो रहा है और हिंदी के साथ साथ नागरी लिपि का भी विकास हो रहा है. नागरी लिपि का हिंदी की जो लिपि है नागरी लिपि है, तो नागरी लिपि का भी विकास हो रहा है. क्योंकि इन हिंदी भाषा की ये विशेषता है कि हम जो बोलते हैं वही लिखते हैं, वही समझते हैं. परंतु अन्य भाषाओं में इस प्रकार से नहीं है. हम बोलते कुछ हैं, लिखते कुछ हैं, समझते कुछ हैं. परंतु हिंदी और उसकी नागरी लिपि में ऐसा नहीं है. तो इसीलिए हिंदी और नागरी लिपि का विकास जो है तेज़ी से हो रहा है. और जैसे अभी एक मैडम ने बताया कि विश्व के 150 देशों में हिंदी बोली और समझी जाती है. अब यहीं से हम कहीं जाते हैं विदेशों में तो वहाँ पर आपको भारतीय समझकर कोई भी आ जाता है और आपसे या तो वह हिंदी में बात करेगा या बोलेगा मातृभाषा तमिल है, तमिल में बात करेगा. तो केवल हमें हिंदी नहीं सभी भाषाओं का आदर देना है, चाहे वह तमिल हो, मलयालम हो, कोई भी भाषा हो, सभी को. और एक और विदेशों में रिसर्च के द्वारा, अनुसंधान के द्वारा यह बताया गया है, यह खोज निकाला है कि हम बच्चे जितनी अधिक भाषाएं सीखेंगे उनका जो मस्तिष्क है उतना ही अधिक विकसित होगा. तो केवल हिंदी नहीं, आपको अपनी मातृभाषा भी सीखनी है, मातृभाषा में बोलना है, मातृभाषा को भी महत्व देना है. क्योंकि हिंदी के सिवाय हमारे लिए सभी भाषाएं भी बहुत ज़रूरी है और बहुत उपयोगी भी है. तो उन्होंने ये खोज करके बताया कि बच्चे जितने अधिक भाषाएं सीखेंगे उनका मस्तिष्क जो है उतना ही अधिक विकसित होगा. तो आप जैसे आप सुब्रमण्यम भारतीयार के बारे में भी जानते हैं, छोटी सी एज में ही, छोटी सी अवस्था में ही उन्हें लगभग 15 भाषाओं का ज्ञान था, इतना अधिक ज्ञान था. तो आप सभी जानते हैं भारतीयार के बारे में अच्छी तरह, मुझे उनके बारे में बोलने की ज़रूरत नहीं है. तो उसी प्रकार से हमको क्या है हिंदी का प्रचार प्रसार करना है और इसके लिए जय पब्लिकेशन के अध्यक्ष और उसके अग्रणी जो हैं कृष्णमूर्ति जी आप लोग को प्रोत्साहित कर रहे हैं. तो उनकी प्रेरणा से और उनके मार्गदर्शन में आपको हिंदी को आगे ले जाना है और ना केवल प्रचारक के साथ में आपको बंद करना, परंतु उसके साथ मैं बोल रही हूँ MA, MPhil, PhD और शोध भी कीजिए और उसके बाद DLED भी कर सकते हैं. और दूसरा एक बात और मैं बोलना चाहती हूँ कि जहाँ भी आप हिंदी स्टूडेंट्स के जाते हैं साथ में, वहाँ का जो माहौल है, वहाँ का जो वातावरण है उसे भी हिंदी में बनाएं. लोग तमिल में भी आप बात कर सकते हैं परंतु अंग्रेजी का प्रयोग ना करें, क्योंकि आपको हिंदी का महत्व देना है. तमिल में आप बोलिए, आपकी मातृभाषा तमिल है वो बोलिए या हिंदी में बोलिए. तो आपको माहौल तैयार करना है, वैसा वातावरण तैयार करना है
और हिंदी के वातावरण को, हिंदी को, क्योंकि अभी मैं देखती हूँ कि बहुत से लोग पीएचडी कर लेते हैं, शोध कर लेते हैं, परंतु हिंदी में एक सेंटेंस नहीं बोल सकते, वाक्य नहीं बोल सकते। तो आपको क्या करना है, आपके साथ जो आपके मित्र हैं, आपके दोस्त हैं, आपका जो है हिंदी समझने वाले हैं, उनके साथ हिंदी में बातें करें, मातृभाषा में बातें करें और हिंदी की छोटी छोटी कहानियाँ लिखें, छोटी छोटी कविताएँ लिखें। अब तो हिंदी प्रचार सभा से पत्रिका निकलती है, समाचार पत्रिका, उसमें भी आप दे सकते हैं अपने वक्तव्य को। तो इस प्रकार से आप हिंदी का अधिक प्रचार कर सकते हैं। कोई एक व्यक्ति तो प्रचार नहीं कर सकता, हम सबको मिलजुल कर करना चाहिए। और इसमें आपके सामने बहुत सी समस्याएं भी आ सकती हैं। कोई कहेगा आप इस ग्रुप में मत जाइए, कोई कहेगा इस ग्रुप में मत जाइए, तो उसको नहीं करना, उसके अनुसार आपको नहीं जाना है। आपकी सोच खुद होनी चाहिए कि हाँ, हम जो कार्य कर रहे हैं वह देश के हित के लिए है या अहित के लिए है। तो हम आपको विश्व बंधुत्व की भावना वहाँ रखनी चाहिए कि नहीं, हम विश्व के लिए यह कार्य कर रहे हैं, अपने राष्ट्र के लिए ये कार्य कर रहे हैं। इसलिए आपको हिंदी के साथ अन्य भाषाओं का महत्व समझना है, अन्य भाषाओं को भी पढ़ना। जैसे मैंने अभी कहा कि आप जितनी अधिक भाषाएं पढ़ेंगे आपका मस्तिष्क जो है उतना अधिक विकसित होगा। तो इसलिए और विश्वविद्यालय 150, देश के 150 विश्वविद्यालयों में हिंदी सिखाई जाती है, बोली जाती है। अभी मार्च में ही, लास्ट ईयर मार्च में ही हमारे प्रधानमंत्री, प्रिय मंत्री जी मोदी जी अमेरिका आए हुए थे, वाशिंगटन डीसी में आए हुए थे। तो उन्होंने ह्यूस्टन में एक संस्था खोली है, एक विभाग खोला है जहाँ पर कि तमिल के भी कार्य कर रहे हैं। इसके लिए करोड़ों की राशि दी गई है और तमिल का एक अलग से विभाग खोला गया है। वहाँ से लोग तमिल का अनुवाद कर रहे हैं, तमिल का मतलब रिसर्च कर रहे हैं, खोज कर रहे हैं और बहुत कार्य कर रहे हैं। तो यह बहुत खुशी की बात है तमिल लोगों के लिए कि वे वहाँ पर ह्यूस्टन में भी, अमेरिका में भी लोग हिंदी के अलावा तमिल भी सीख रहे हैं। तो ये हमारे लिए एक गौरव का विषय है। तो मेरा यही कहना है कि केवल आप जो छात्र छात्राएं हैं, अभी लोग, आपकी तो बहुत एज है, तो आप लोग और बहुत कार्य कर सकते हैं हिंदी के लिए और अपनी मातृभाषा के लिए। तो आपको इसे आगे बढ़ाना है, हिंदी को और जितनी दूर ले जाएंगे उतना ही आपका भविष्य सुंदर होगा। तो हिंदी और आपकी मातृभाषा का आपको प्रचार प्रसार करना है, क्योंकि बहुत से लोग सोचते हैं कि नहीं, हम अंग्रेजी में बात करेंगे तो हमारा गौरव बढ़ेगा। तो आप हिंदी में हस्ताक्षर भी आप हिंदी में करें या फिर अपनी मातृभाषा में करें, पर अंग्रेजी का मोह थोड़ा, अंग्रेजी के मोह से थोड़ा दूर रहें। तो हम आप सबसे, मेरी यही प्रार्थना है कि आप हिंदी का प्रचार प्रसार में अधिक योगदान देंगे, अधिक कार्य करेंगे और कृष्णमूर्ति जी के साथ बढ़कर मिलकर आपको पूछना है कि हम हिंदी के लिए क्या कर सकते हैं। हिंदी के प्रचार प्रसार में आप अपना पूर्ण सहयोग दें, यही मेरी मनोकामनाएं हैं। बहुत बहुत धन्यवाद। सभी छात्रों को मेरा आशीर्वाद और मेरा मतलब शुभकामनाएं कि मैं आगे से सोचती हूँ कि आप लोग अवश्य ही हिंदी और अपनी मातृभाषा के लिए अधिक से अधिक कार्य करेंगे। बहुत बहुत धन्यवाद। जोरदार तालियां। थैंक यू। धन्यवाद आप सभी को, आशीर्वाद मेरा। धन्यवाद। நம்மளோட சிறப்பு விருந்தினரான டாக்டர் விஜயாஜியை அவங்களோட வாழ்த்துக்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ள அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். सबको सादर प्रणाम. अनेवरकुम वार्तुक्कल. मुझे उन दिनों की याद आती हैं. आई एम रिमेंबर्ड ऑफ दोज डेज 1992 और उससे पहले भी, इवन बिफोर दैट आई थिंक, नो. मैले हिंदी शिक्षण केंद्र करके मईलापुर में शिक्षण केंद्र चल रहा था. उसमें रोज आने वाले अनेक लोगों में हमारे कृष्णमूर्ति भी एक थे. कृष्णमूर्ति थे. उसी समय उन्होंने शुरू किया था. उस समय मैंने उनको एक बीज के रूप में देखा. It was a seed and today I am seeing, आज मैं देख रही हूँ उस बीज से इतना बड़ा वट वृक्ष. इसके नीचे इतने सारे लोग बैठे हैं. इसलिए आपको मैं साधुवाद देती हूँ, बधाई देती हूँ और मैं अपने हृदय से बताती हूँ इन सबका श्रेय उनकी श्रीमती जी को जाता है. क्योंकि उनके वल्लवर के लिए वासुकी जैसे हमारे कृष्णमूर्ति के लिए
उनकी पत्नी बनी हैं। बिहाइंड एवरी मैन देयर इज़ अ वुमन कहा जाता है। वो ऐसा धकेल धकेल कर आगे बढ़ाती हैं या प्यार से बढ़ाती है मुझे मालूम नहीं है, प्यार से ही बढ़ाती है। सो ऑल क्रेडिट गोस टू यू मैडम, आपको ही अनेक पुगழும் உங்களுக்கு தான்। बिकॉज मैं देख रही हूँ अनेक, मैं बैंक से आई हूँ, मैं बैंक में लगभग 40 साल काम किया। वहाँ मैं देख रही हूँ जितने लोग जीवन के आगे बढ़े हैं इन सबके पीछे उनकी पत्नी का स्वभाव, उनका शांतिपूर्ण स्वभाव या उनका प्रोत्साहनजनक स्वभाव, ये सभी था, अन्यथा वे आगे नहीं आ सकते थे। अदरवाइज दे कुड नॉट हैव कम टू दैट पोजीशन। इसलिए आपको बधाई देती हूँ। दूसरी बात है, मैं आपको हिंदी प्रचार सभा के एक और दीपक के रूप में ही देख रही हूँ। कहा जाता है ज्योत से ज्योत जगाते चलो, प्रेम की गंगा बहाते चलो, ज्योत से ज्योत बढ़ाते चलो, प्रेम की गंगा बहाते चलो, राह में आए जो दीन दुखी सबको गले से लगाते चलो। दैट इज़ व्हाट ही इज़ डूइंग, वही आप कर रहे हैं। हिंदी प्रचार सभा का एक दीपक बनकर सब लोगों को साथ लेकर जा रहे हैं। इट इज़ रियली वेरी गुड। मुझे मालूम नहीं है आपको इसके लिए कितना परिश्रम करना पड़ा, मैं अंदाज़ा लगा सकती हूँ। आई एम एबल टू गेस हाउ मच एफर्ट्स यू वुड हैव टेकन, कितना परिश्रम आपने किया होगा, कितने लोगों के साथ चुनौती आपने लेनी पड़ी, ये सब मुझे मालूम है। सो मैं आपको बधाई देती हूँ। और आप सब लोग बहुत सारी बातें, श्री शौरी वरदराजन जी, शौरी वरदराजन जी को भी लगभग 40 साल से जानते हैं ना सर। दिनमणि में आप लेख लिख रहे थे, हिज आर्टिकल्स यूज्ड टू कम इन दिनमणि, दोस्त दिनमलर में उनके लेख लगातार आते थे। वो समय वही भी महिला हिंदी शिक्षण केंद्र से जुड़े थे, है ना सर। एक बार आए हैं कृष्णमूर्ति और हमारे गुरुमूर्ति जी रेलवे के पटरी में जाने वाले अनेक गाड़ियों में हमारे गुरुमूर्ति की गाड़ी भी एक है। सेलम में थे, यहाँ आए हैं, बहुत ही प्रोत्साही उत्साही। अब भी मैं देख रहा हूँ उनको 16 साल के जवान के रूप में ही मैं उनको देख रही हूँ। मुझे ऐसा नहीं लगता है कि बड़े हो गए हैं। இன்னும் மூஞ்சில் அதே குழந்தைத்தனமான சிரிப்பு அப்படியே இருக்கார்। सो आई विश यू सर दिस कंटिन्यू फॉर एवर, ये लगातार चलते रहें। अब मैं आप लोगों से सिर्फ ये बात कहने के लिए आई हूँ, हिंदी में अनेक सारे अवसर हैं। देर आर लॉट ऑफ अपॉर्चुनिटीज़ इन हिंदिயில் வந்து பல வாய்ப்புகள் இருக்கின்றன, ஹிந்தியில் வேலைக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன। அதில் வந்து தமிழ்நாட்டுக்காரர்களுக்கு இன்வேரியபிளி போக விட்டுடுறாங்க, அவள் चांस கிடைக்கலலாம் சொல்ல மாட்டேன் मैं, ये नहीं कह सकती कि उनको अवसर नहीं मिल रहा है, उनको अवसर ज़्यादा मिलता है, लेकिन जो अवसर मिलता है उसे ठीक तरह से वे पकड़ नहीं पाते हैं। इसका कारण है हिंदी में उनके ज्ञान को बढ़ा लेना चाहिए। यू हैव टू इम्प्रूव योर हिंदी नॉलेज। इम्प्रूव करने का मतलब है, मैं मानती हूँ श्री शौरी वरदराजन कह रहे थे नॉर्थ में बिना लिंग के बोलते हैं। क्यों? इन अवर टोलिक मीटिंग्स वी यूज्ड टू टेल अवर बिहारी फ्रेंड्स, बिहार से भी लोग आते थे, उनसे हम कहते थे हमारी तमिल हिंदी को देखकर, मतलब तमिल भाषियों के हिंदी को लेकर वे खिल्ली उड़ाते थे। उस समय हम कहते थे आप लोगों की शाह ही नहीं आती, शाह आपके लिए शत्रु हैं, शान जुलवावा, शाह वे वरदवाल के। लेकिन हमारी हिंदी को, लेकिन लिखते समय जो है वे ग्रामर युक्त, व्याकरण युक्त हिंदी लिखते हैं, इसलिए परीक्षा में उत्तीर्ण हो जाते हैं। इसलिए आप लोगों से विनम्र प्रार्थना है, जिस तरह आप बाकी विषयों को पढ़ते हैं, कंप्यूटर पढ़ते हैं, एमटेक पढ़ते हैं, इंजीनियरिंग पढ़ते हैं, नीट परीक्षा के लिए तैयार करते हैं, उन सब में जितना आप गंभीरता से, सीरियसनेस से काम करते हैं, उसी सीरियसनेस से हिंदी की भी तैयारी कीजिए, क्योंकि हिंदी के लिए एम्बेसी में चांसेस हैं, ठीक है, और आकाशवाणी में प्रसार में बहुत सारे अवसर हैं, और विभिन्न केंद्रीय संस्थानों में अवसर हैं, कॉलेजों में अवसर हैं, विश्वविद्यालय में अवसर हैं, और विदेशी विश्वविद्यालयों में अवसर हैं। इतने सारे अवसर हिंदी भाषा के लिए हैं, यही नहीं सभी भाषाओं के लिए हैं, हिंदी के लिए ज़्यादा है। इसलिए आप लोगों से विनम्र प्रार्थना है कि
आप अपने हिंदी ज्ञान जो है उसे और भी उत्कृष्ट बना लीजिए। मेरे लिए जो अवसर दिया गया उसके लिए डॉक्टर राजलक्ष्मी जी आपको। एक मिनट, एक बात बोलना भूल गई। एज हो गया है ना बहुत, इसलिए सब कुछ भूलती जा रही हूँ। जितना भी आज कार्यक्रम हुआ है और आगे भी होते हैं, बाद में भी होंगे, इन सब कार्यक्रम के पीछे सफलता का राज जो है कृष्णमूर्ति जी की पत्नी जयंती को जाता है। तो इसलिए आप उनके लिए जोरदार तालियां बजाइए। सारा श्रेय उन्हीं को जाता है। उनको मैं बहुत बहुत शुभकामनाएं और मेरा आशीर्वाद देती हूँ। आशीर्वाद जयंती जी, नमस्ते। பிரச்சாரக் சங்கோட தலைவர் ஜெய் கிருஷ்ணமூர்த்தி ஜியோட ஆத்ம நண்பர் டாக்டர் குருமூர்த்தி ஜியை சில வார்த்தைகள் நம்மோடு பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். நமஸ்கார். எனக்கு இது ஒரு ஃபீலிங் மாதிரி இல்லை. ஏன்னா என்னோடய வீடு டி நகர் தான். பிறந்து வளர்ந்ததே 62 வருஷமாக இங்கே தான் இருக்கும். அதனால் எனக்கு எல்லாம் வீடு மாதிரி தான் பார்க்குறோம். ஒரு ஃபார்மாலிட்டி எங்களுக்கு தெரியல. ஓகே சார், வேர்ல்டு ஹிந்தி டே, விஸ்வ ஹிந்தி திவஸ் எதுக்கு நான் இம்மீடியட்டாக ஐ வில் கெட் இன்டு தி ஜாப் சார். சார் நம்ம இங்கே தமிழ்காரங்களாக இருப்போம், உருதுக்காரங்க, சௌராஷ்டிரா குருஜி இவருக்கு அவனுடைய மதர் டங் உருது, அப்புறம் மலையாளங்காரங்க எல்லாம் இருப்பாங்க. நம்ம எல்லாருமே வேறு பாஷை இருந்தாலும் ஆனால் फ्रॉम द वर्ल्डली पॉइंट ऑफ व्यू विश्व की दृष्टि से हम भारतीय है. मतलब रेस्ट ऑफ द वर्ल्ड सीज अस एज इंडिया ओनली. व्हेन इट सीज अस एज इंडिया आवर लैंग्वेज इज हिंदी. ஓகேவா? ரொம்ப சிம்பிள் சார், அது ஞாபகம் வச்சுக்கோ. நம்ம எல்லாமே ஹிந்தி தான். இன்னும் 2 ஹவர்ஸ்க்கு நம்ம மதர் டங் हमारी मातृभाषा हिंदी है. 1975 ஜனவரி 10 என்ன நடந்ததுன்னா, அப்போது மைத்ரி சரண் குப்த் பேர்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் பிரச்சாரக்குக்கு. அதுக்கு 2 இயர்ஸ் முன்னாடி ஹீ ரிக்வஸ்டட், அந்த சமயத்தில் பிரதான் மந்திரி இந்திரா காந்தி அவங்களை ரிக்வெஸ்ட் பண்ணாங்க, இந்தியாவை தவிர்த்து இந்தியன்ஸ் எங்கே இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியல, எங்கே இருக்காங்கன்னே தெரியல, இந்தியாவில் தான் இருக்கான்னு நினச்சின்னு இருக்காங்க. அதனால் அவங்களாம் ஒரு குரூப்பாக பண்ணி ஒரு கான்ஃபரன்ஸ் பண்ணலான்ட்டு இட் வாஸ் ஹெல்ட் அட் நாக்பூர் ஆன் ஜனவரி 10, 1975. அப்போ தான் தெரிஞ்சுது சூரினாமில், ஃபிஜி ஐலாண்ட் எல்லா இடத்துலையும் இந்தியன்ஸ் இருக்காங்கன்னு அப்போ தான் தெரிஞ்சுது. அது ஏன்னா அவங்க இங்கேருந்து லேபரஸாக சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு போனாங்க. தே வெண்ட் ஜஸ்ட் அவங்க கையில் ஒரு கையில் ஹனுமான் சால்சா, ஒரு கையில் ராம்சரித் மானஸ் எடுத்துகிட்டு போனாங்க. இந்தியன் கல்ச்சர் வாஸ் ப்ரிசர்வ்டு ஈவன் தேர். ஈவன் என்ஆர்ஐஸ் ஆர் ப்ரிசர்விங் இந்தியன் கல்ச்சர். அதுதான் முக்கியம். இந்தியன் கல்ச்சர்னால் ஜஸ்ட் லைக் தான். உங்களுக்கு அது கல்ச்சர் பெரிய டெஃபினேஷன். இந்தியன் கல்ச்சர் இஸ் தேர், ஃபுல்லி ப்ரிசர்வ்டு தேர். ஓகேவா? ஸோ 1975 January 10th is treated as World Hindi Day to commemorate the commencement of the World Hindi Conference. அதுக்கப்புறம் எவ்ரி 2 இயர்ஸ் கான்ஃபரன்ஸ் நடந்துகிட்டே இருந்தது. நாக்பூர்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. எங்கெங்கெல்லாம் இந்தியன்ஸ் இருக்காங்களோ அங்கெல்லாம் பண்ணாங்க. மொரிஷியஸில் நடந்தது, பாரிஸில், ஃபிஜியில், இப்போ ரீசெண்டாக ஃபிஜியில் நடந்தது. எவ்ரி 2 இயர்ஸ். அப்புறம் திருப்பி போபாலில் நடந்தது. ஸோ எவ்ரி 2 இயர்ஸ் வேர்ல்டு ஹிந்தி டே எப்படி செலிப்ரேட் பண்ணுங்கிறது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹஸ் இஷ்யூடு ஸ்ட்ரிக்ட் கைட்லைன்ஸ். எப்படி பண்ணணும்னா ஸ்டூடெண்ட்ஸை முன்னாடி வச்சு தான் பண்ணணுமா. இட் ஷுட் பி ஹெல்ட் அட் ஸ்கூல் ஆர் காலேஜ். அங்கே தான் பண்ணோம். ஏன்னா நாங்கள் 2012 பண்ணியிருக்கோம் ராஜ்பவனில். அதனால் எனக்கு ஃபுல் நாலேஜ் இருக்குது. அண்ட் வேர்ல்டு ஹிந்தி டே இஸ் செலிப்ரேட்டட் ஈவன் அப்ராட் ஆல்சோ. கான்சுலேட் ஜென்ரல் ஆஃபீஸ் லைக் அம்பாசிடர்ஸு ஆல் ஓவர் வேர்ல்டு எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கே தே ஆர் செலிப்ரேட்டட். மீதி செலிப்ரேஷன்லாம் காம்படிஷன் நடத்துகிறாங்க. எல்லாம் காம்படிஷன், அவார்ட் வினிங் செரிமனி இதெல்லாம் நடந்துருக்கு. ஸோ நவ் இட் இஸ் பீங் பிரைம் மினிஸ்டர் வில் இஷ்யூ எ மெசேஜ் ஆன் த அக்கேஷன் ஆஃப் வேர்ல்டு ஹிந்தி டே. இட் இஸ் ரெட் அவுட் இன் தி ஈச் ஃபங்க்ஷன். நாங்கள் 2012 பண்ணதுலேருந்து தான் எனக்கு தெரிஞ்சது. இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, actually Dr. Jayanti Prasad Nautiyal has proved that Hindi is the most spoken language in the world. Actually Mandarin first ன்னு சொல்கிறாங்க, பட் Mandarin is not spoken outside China. English of course உங்களுக்கு தெரியும், பட் ஹிந்தி தான். He has done a research on this work and he has proved that Hindi is the first language in the world, but UN has accepted. So Hindi is our way to become UN language. நீங்கள் நான் சொல்கிறதெல்லாம் அங்கே வச்சுருக்கோம், நீங்கள் அப்போ டைம் கிடைக்கிறப்போ படிங்க. ஸோ இவ்வளோ இருக்குது. இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் தான் சார் சொல்கிறேன். வேர்ல்டு ஹிந்தி டே பற்றி நல்ல லாட் ஆஃப் டிஸ்கஷன் ஹஸ் டேக்கன் பிளேஸ். ஒரே ஒரு இஷ்யூ மாத்திரம் சொல்கிறேன் சார். எனக்கு கிருஷ்ணமூர்த்திக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. சப்போஸ் எல்லா பிரச்சாரக்கும் பெயினாக இருக்கும் சொல்கிறேன் சார். நாங்கள் கண் கூட பார்க்குறோம் அந்த பெயினை. ஏன்னா சார் இப்போ நாட் ஒன்லி இன் ஹிந்தி சார், இன் எவ்ரி எக்ஸாமினேஷன் மாஸ் காப்பிங் இஸ் டேக்கிங் பிளேஸ் சார். எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
இன்னும் நிஜமாக ஸ்டூடெண்ட்ஸு இப்போது இந்த டிஎன்பிஎஸ்சி யாரும் சொன்னாங்க ரொம்ப நேர்மையாக படித்து வேலைக்கு சேர்ந்தவங்களும் வேறு இல்லீகல் மீன்ஸ் சேர்ந்தா அதான் சார் வேதனையாக இருக்குங்க. எங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. ஆனால் பிரச்சாரத்தில் நம்ம முன்னாடி வந்து இந்த காப்பிங் தடுக்கணும். வந்து உங்களுக்கு தெரியாது சார், ஒரு ஸ்டூடெண்ட் ஹஸ் ஸ்கோர் 5 marks அண்ட் இஸ் ஃபாலிங் அட் த ஃபீட் ஆஃப் கிருஷ்ணமூர்த்தி. என் ஸ்டூடெண்ட்டை பாஸ் பண்ணி வச்சு இல்லாட்டி என்னுடைய அந்த ஸ்டூடெண்ட் பேரண்ட் எனக்கு திட்டுவாங்க அப்படிங்கிறாங்க. இந்த மாஸ் காப்பிங் ஷுட் நாட் பி மத்லப் இட் ஷுட் பி டிஸ்பென்ஸ்டு வித் நல்லா எழுதணும் சார். இதை பற்றி ரொம்ப நல்லா நம்ம யோசிக்கணும் என்ன பண்ணணும். அது என்னென்ன நான் இப்போ வந்து 2-3 பேருக்கு என்ன பண்ணுறேன்னா ஹவு டு பாஸ் எக்ஸாம் இது தேர்ச்சியில் தேர்வில் தேர்ச்சி பெற அந்த புக்கெலாம் நான் வாங்கி ப்ரெசென்ட் பண்ணுறேன். தயவுசெய்து நம்ம இதை வந்து எல்லா ஒரு பெரிய மூமெண்ட்டாக எடுத்து போகலாம். இப்போ இந்த ஹிந்தி எக்ஸாம் கூட சார் நீங்கள் யாரும் சான்ஸ்கிரிட் எக்ஸாம் பாருங்கள், காப்பியே அடிக்க மாட்டாங்க. அம்மா பொண்ணு பக்கத்தில் உட்காந்து எழுதுவாங்க, காப்பியே அடிக்க மாட்டாங்க. நீங்கள் அப்சர்வ் பண்ணி பாருங்கள், அவ்வளோ சின்சியராக எழுதுவாங்க. இந்த காப்பிங் ஷுட் பி வி ஷுட் என்ஷூர் தட் நோ காப்பிங் இஸ் டேக்கிங் பிளேஸ் சார். தேங்க்யூ சார். விழாவின் சிறப்பு விருந்தினர் டாக்டர் ராஜலக்ஷ்மி ஜி அவங்களோட ஹஸ்பண்ட் கிருஷ்ணன் ஜி நம்மோடு சில வார்த்தைகள் பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். Friends and respected students, I thank you for the opportunity you have given. நண்பர்களே, இந்த விழாவில் கலந்து கொள்ள எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு மிகவும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். எனது துணைவியார் பேராசிரியர் ராஜலட்சுமி கிருஷ்ணன் இந்திய அறிஞர் மூலமாக கிருஷ்ணமூர்த்திஜி அண்ட் குருமூர்த்திஜியோட கான்டாக்ட் எனக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடியே கிடச்சிது. பல முறை அவர்களை சந்தித்திருக்கிறேன், பல விழாக்களில் சந்தித்திருக்கிறேன். அண்ட் கிருஷ்ணமூர்த்திஜி அவர்களுடைய முயற்சியினாலும் அவர்களுடைய இடையறா பணியினாலும் எவ்வளவோ பேர் அவர் முன்னுக்கு கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய ஹிந்தி சேவையின் மூலமாக ஜெய் பப்ளிகேஷன் அண்ட் ஜெய் பாரதி ஹிந்தி பிரச்சார் கேந்திரா மூலமாக மிகச் சிறப்பான ஒரு சேவையை செய்திருக்கிறார். அவருக்கு எந்த முறையில் பாராட்டு தெரிவிக்கிறது, எந்த முறையில் நன்றி தெரிவிக்கிறது என்பது எனக்கு தெரியவில்லை. யாரோ சொன்ன மாதிரி ஒரு வண்டிக்கு 2 சக்கரம், அந்த 2 சக்கரத்தை வந்து ஜெய் பப்ளிகேஷன் அண்ட் பிரச்சார் கேந்திரா மூலமாக பிரமாதமாக செய்து கொண்டிருக்கிறார். இப்போது சமீபத்தில் நடந்த புக் ஃபேரில் அவருடைய ஸ்டாலுக்கு மிகச்சிறந்த வரவேற்பு கிடைத்திருக்கிறது என்று நான் அறிந்தேன். அது வந்து கடவுளுடைய கிருபை தான். ஸோ ஒரு பல வருடங்களுக்கு முன்னால் மேட்டுப்பாளையத்தில் ஒரு சிறந்த ஃபங்க்ஷன் நடந்தது, லேர்னிங் ஹிந்தி த்ரூ தமிழ் அண்ட் இங்கிலீஷ். அந்த புத்தகம் வந்து இவர் மூலமாக குருமூர்த்திஜி மூலமாக அந்த ஃபங்க்ஷன் நடந்தது. அது என்னுடைய துணைவியார் தான் அந்த புக்கை ரிலீஸ் பண்ணார். அதற்கப்புறம் பாலசௌரி ரெட்டி மூலமாக மேற்கொண்டு எனக்கு மிக க்ளோஸாக கான்டாக்ட் கிடச்சிது. பல முறையில் அவர்களை சந்தித்து பேசும் வாய்ப்பு கிடைச்சது, அவர்களுடைய உரைகளை கேட்கும் வாய்ப்பு கிடைத்தது, அவருடைய புத்தகங்களை படிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. இன்ஃபேக்ட் எங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட் மிஸ்டர் ரவி இஸ் அ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆடிட்டர். அவர் வந்து ஹிந்தி கற்றுக்கணும்னு ஆசை, பல இடங்களுக்கு போகிறதுனால ஹிந்தி கற்றுக்கணும்னு ஆசை வந்தது. ஸோ என்னுடைய துணைவியார் வந்து அவரோட ஜெய் பப்ளிகேஷன் புக்ஸை வச்சுட்டு அவருக்கு சொல்லிக் கொடுத்து அவர் ஸ்போக்கன் ஹிந்தியில் 2 எக்ஸாம் எழுதிட்டார், 3வது கற்றுக்கிறேன்னாரு. அவரை பார்த்தா எனக்கே ஒரு உத்வேகம் வந்திருக்கிறது. அவர் புத்தகங்களை நானும் படித்து கொண்டு என்னுடைய ஹிந்தியை இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கேன். மேபி நெக்ஸ்ட் டைம் ஐ வில் be able to say a few words in Hindi. I hope so. And he has got an excellent guide and motivator through Gurumurthy ji. Gurumurthy ji, he will look serious, but a very nice person. He will move very well. He is very knowledgeable. He will talk to you very well. He has been a guiding force for Krishnamurthy ji. இந்த 2 பேரும் வந்து பல்லாண்டு வாழ்ந்து நல்ல சேவை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம். அருமையான வார்த்தைகள். இங்கிருந்த நிறைய பேருக்கு தமிழில் பேசினோடனே அப்பாடி அப்படின்னு இருந்ததா? குழந்தைங்களுக்கெல்லாம் எப்போ எங்களுக்கு அவார்டு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கீங்களா? அம்மாட்ட இதோ கொடுக்க போகிறோம். நல்லது. இப்போது விஸ்வ ஹிந்தி திவஸ் 2024
ஆன்லைன் கான்டெஸ்ட். அதில் விஜேதா அவங்களுக்கெல்லாம் இப்போது மெடல் அண்டு சர்டிஃபிகேட் விஜேதா முதல்ல கொடுக்கும். ஓகே, உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ரிசல்ட்டு தெரியணுன்ற டென்ஷன்லாம் கிடையாது இல்லையா? ஸோ உங்களுக்கெல்லாம் மெடல் உண்டு தெரியும், கிஃப்ட் உண்டு தெரியும் இல்லையா? முதல்ல வந்து ரன்னர் அப்ஸ்க்கு கொடுக்கறதுக்கு டாக்டர் விஜயாஜி அவங்கள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ரன்னர் அப்ஸ் முதல் பரிசு வாங்கிறது, அதாவது ரொம்ப கொஞ்சம்தான் மார்க்கு வித்தியாசத்தில் ரன்னர் அப் ஆனவங்க திருமதி அன்ன காமாட்சி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஆமாஜி ஓடி வந்தாங்க. அவங்களுக்கு மிக அழகான நம்மளோ எல்லாருக்கும் மாணவர்களுக்கு பிரச்சாரகர்களுக்கு எல்லாருக்கும் மோட்டிவேஷனாக இருக்கிற டாக்டர் அப்துல் கலாம்ஜி அவங்களோட சிலையை ஜெய் பப்ளிகேஷன் ஜெய் பாரதி ஹிந்தி பிரச்சார கேந்திரா கொடுக்கறதுல ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. வெறும் ஹிந்தி படிக்கிறது பேசுறதுக்காக அப்படிங்கிற அந்த ஒரு குறிக்கோளோட படித்து எவ்வளவோ வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சு அவங்க வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்னு நினைக்கிறேன். அவங்களோட வைவா வாய்ஸ் கண்டக்ட் பண்ணும்போது நான் பார்த்துட்டு இருந்தேன். அவ்வளோ அழகாக பண்ணாங்க. அந்த ஹிந்தி பேசணுங்கிறாங்க அந்த ஆர்வம் எல்லா வயசுலேயும் இந்த மாதிரி சின்ன குழந்தையிலேருந்து இது மாதிரி பெரியவங்க வரைக்கும் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்குற நம்ம ஜெய் பப்ளிகேஷன் ஹிந்தி கோர்சஸுக்கும் எங்களோட மிகுந்த நன்றிகளும் மகிழ்ச்சிகளும். இரண்டாவது முகமது சாத் அலி அவங்களுக்கு ரன்னர் அப் முகமது சாத் அலி அவங்களுக்கு ரன்னர் அப் மெடல் அண்ட் சர்டிஃபிகேட் அண்ட் a momentum. உங்களோட பலத்த கரகோஷத்தோட ஒரு சின்ன குழந்தையா அவ்வளோ அழகாக பேசுனாங்க. அந்த வைவா வாய்ஸில் கான்டெஸ்ட் வந்து ஆன்லைனில் நடந்தது, வைவா வாய்ஸும் ஆன்லைனில் தான் நடந்தது. அது எல்லாமே சாத்தியமாச்சு. இதுக்கு வந்து முழுக்க முழுக்க ஆதரவு கொடுத்த பெற்றோர்கள் மற்றும் பிரச்சாரக்ஸ் அவ்வளோ அழகாக கரெக்டாக கொண்டு பிள்ளைங்களை உட்கார வச்சு அந்த கான்டெஸ்ட் பண்ண வச்சு அதுக்கப்புறம் வந்து வைவா வாய்ஸும் அட்டன் பண்ண வச்சு ஜெயிக்க வச்சாங்க. மூன்றாவது ரன்னர் அப் சசிதரன் ஹைச் சசிதரன். எல்லாருமே 238 பேரில் ஓடி வந்து ரொம்ப வேகமாக ஓடி வந்து நிறைய மார்க்ஸ் எடுத்து வைவா வாய்ஸ்லையும் அசத்தி இந்த பரிசை வாங்குறாங்க. இது சாதாரணமான விஷயம் கிடையவே கிடையாது. அதனால தான் ஜி வந்து ஒரு வின்னர் 2 ரன்னர்லாம் கிடையாது, 3 வின்னர் 3 ரன்னர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்போட வாங்கி பரிசுகளையும் அந்த மெடலையும் தேடி வாங்கி உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது இந்த விழாவின் வெற்றி நாயகர்கள் வின்னர்ஸ். முதல் பரிசு வாங்கிறது முகமது சாயித். அவங்களுக்கு உலகத்துக்கே பொதுவான, நம்ம ஹிந்தி மாதிரி உலகத்துக்கே பொதுவான திருவள்ளுவரோட சிலை மொமெண்டமாக கொடுக்கப்படுது. மெடல் மற்றும் சர்டிஃபிகேட்டோட வின்னர்களுக்கு அழகான திருவள்ளுவர் சிலை பரிசாக வழங்கப்படுகிறது. .0205 அப்படிதான் வந்து அந்த இடங்கள் வந்து தீர்மானிக்கப்பட்டது. இரண்டாவது வின்னரா வரவங்க RS கேசவராஜ். ஆளுதான் சின்னவர், ஆனால் பேசும்போது வைவா வாய்ஸில் அவர் போனவுடனே கேட்குறாங்க, ஜி அவங்க என்ன படிக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அனுஜி
அவ்வளோ அழகா பேசினாங்க. இவன் என்னோட மாணவன் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அதனால நான் வைவோ வாய்ஸ் நான் கண்டக்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு எல்லாமே நாங்கள் சைலண்ட்டாக தான் பார்த்துட்டு இருந்தோம். பண்ணினது குரு விஸ்வத் ஜி ரொம்ப அழகாக கேள்விகள் கேட்டு இங்கே வந்த எல்லாருக்கும் தெரியும் எப்படியெல்லாம் கேள்விகள் வந்ததுன்னு எல்லாத்தையும் சமாளித்து அழகாக சொன்னாங்க. மூணாவது கமலேஷ் வாங்க. ஒரு 2 hours போனதே தெரில வைவோ வாய்ஸ், அவ்வளோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் மாதிரி. இவர் வந்து ஹிந்தி படிக்கலை, ஆனால் ஹிந்தி ஸ்போக்கன் மட்டும் நான் படிக்கிறேன் ஜெய் பப்ளிகேஷனில் அப்படியே சொல்கிறார். அவரை பற்றின இன்ட்ரோ கொடுக்கும்போதே அவர் அப்படி தான் சொல்கிறாரு. அவ்வளோ அழகாக பேசினாங்க. அந்த புக்கில் இருந்து அவர் படித்தது, அவர் தெரிஞ்சுக்கிட்டது எல்லாத்தையும் 2 வருஷமாக நான் ஸ்போக்கன் ஹிந்தி மட்டும்தான் படிக்கிறேன், எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணார். அவரோட கேள்விகளுக்கும் பதிலுக்குமான பரிசுகள் எல்லாருக்கும் இன்னைக்கு கிடச்சிருக்கு. பரிசு கொடுத்ததற்கு மிக்க மிக்க நன்றி. ஜெய் பப்ளிகேஷன்ஸோட ஒவ்வொரு வளர்ச்சிக்கும் காரணமாக உறுதுணையாக இருந்த பிரச்சாரக்ஸுக்கு நம்ம ஹிந்தி திவஸ் கொண்டாட்டத்தின் போதே ஷீல்டும் பொன்னாடையும் கொடுத்து ஜி கௌரவிச்சாங்க. அந்த விழாவுக்கு அந்த விழாவில் கலந்து கொள்ள முடியாமல் போன அந்த பிரச்சாரக்ஸ் இன்னைக்கு அவங்களோட அந்த பரிசை வாங்கிறதுக்கு வராங்க. அந்த பரிசினை கொடுக்க சௌரி வரதராஜ் ஜி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். பூந்தமல்லி ஜெயந்தி நடராஜன் ஜி அவங்க நம்மளோட ஜெய் பப்ளிகேஷன்ஸோட பிரவேஷிகா கைடு எல்லாருக்கும் தெரியும். பிரவேஷிகா இப்போ வந்து புது பாடத்திட்டம் மாற்றியிருக்காங்க. அதில் வந்து படிக்கிறதுக்கு சின்ன குழந்தைங்களுக்கும் புரிகிற மாதிரியாக மிக எளிமையாக அதே நேரத்தில் தரமான ஒரு கைடு வந்து நம்மளுக்கு கையில் கிடச்சிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் ஜெயந்தி நடராஜன் ஜியால் இன்னைக்கு வர முடியல. அவங்க பொண்ணுக்கு குழந்தை பிறந்து 30 நாள் தான் ஆயிருக்கு, அதனால் அவங்க வர முடியல. அதனால் நடராஜன் ஜி வந்து இதை வாங்கிக்கிறாங்க. இந்த நேரத்தில் இந்த கான்டெஸ்டின் போதும் அவங்க வந்து அவங்களோட ஆலோசனைகள் அவங்களோட கேள்விகள் வந்து எங்களுக்கெல்லாம் ரொம்பவே பயனுள்ளதாக இருந்தது. நன்றி ஜி. ஜஹனாரா பேகம் ஜி நம்மளோட பப்ளிகேஷன்ஸுக்கு நிறையா சப்போர்ட்ஸ் கொடுக்குறவங்க. ஜஹனாரா பேகம் ஜி அவங்கள அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஜி எப்பயுமே சொல்லுவாங்க பிரச்சாரக்கு இல்லாமல் நாங்கள் இல்லை. நாங்கள் சொல்லுவோம் ஜி உங்கள் கைடெல்லாம் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, உங்களோட கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இப்படி மாற்றி கொடுங்க அப்படி மாற்றி கொடுங்க அப்படின்னு எல்லாம் பண்ணிடலாம் ஜின்னு சொல்லுவாங்க. அது மாதிரியாக ஆரம்பத்திலேருந்து கேட்டு இப்போ நம்ம ஒரு இடத்துல நிற்கிறோன்னா அதுக்கு கீழே நிறைய அடித்தளங்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க மாதிரி இவங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு முன்னாடி வழி போட்டு கொடுத்தவங்க. அந்த பாதையில் தான் இப்போ நம்ம ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கோம். ஜஹனாரா பேகம் ஜி சில வார்த்தைகள் உங்களோட பேச ஆசைப்படுறாங்க. जो मंच में यहाँ बैठकर चमक रहे हैं सब अतिथियों और मेरे प्रचारकों और छात्रों को सबको मेरा प्यार भरा नमस्कार। आज यही यहाँ बुलाकर मुझे इतना दो दिया, कैसा मैं तमिल में बोल सकती हूँ क्योंकि तो सब कुछ எல்லாரும் புரிஞ்சுப்பீங்க இல்லையா, அதனால தான் இங்கே எனக்கு அழைப்பு கொடுத்து கூப்பிட்டு எனக்கு இவ்வளோ கௌரவித்ததற்கு கிருஷ்ணமூர்த்திஜிக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். அதுக்கப்புறம் நான் எல்லாருக்கும் சரி இவர் எனக்கும் அப்படின்ட்டு இல்லை, எல்லாரும் பிரச்சாரக்கும் ஊக்குவிக்கிறதுல ரொம்ப சிறந்தவர். அவர் நம்ம ஒரு சின்ன நம்ம சொல்கிறது பிரச்சாரத்தின் மூலமாக நான் ஒரு சின்ன ஒரு கௌரவிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் என்னுடைய ஹஸ்பண்டை நான் அழைக்கிறேன். சின்ன ஒரு பொன்னாடை போற்றி அவரை கௌரிக்க நான் ஆசைப்படுகிறேன். அவருடைய இந்த அயராத உழைப்புக்காக பிரச்சாரக்கர் ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கிறதுக்காகவும் நம்ம எல்லாரும் ஹிந்தி டீச் பண்ணுறோம் அப்படின்னா அவருடைய அந்த கைடு தான், அந்த கைடு மூலமாக தான் நம்ம வந்து குழந்தைங்களுக்கே நம்ம ஈஸியாக சொல்லி கொடுக்குறோம்.
இல்லைன்னா நம்ம வந்து இந்த இருக்க சபாவினுடைய புக்ஸ் இருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, இருந்தாலும் நமக்கு இன்னும் ஈஸியாக எடுத்து சொல்கிறதுல அவர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கார். அவருடைய இந்த உழைப்பு ரொம்ப அடுத்தது அவங்களுடைய மிஸ்ஸஸ் ஜெயந்தி கிருஷ்ணமூர்த்திக்கும் நான் ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எப்போ பார்த்தாலும் சிரித்த முகம் தான் 2 பேருக்குமே, அதே ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கும். வாங்க மேடம் எப்படி இருக்கீங்க, என்ன இருக்கீங்க அப்படி தான் கூப்பிடுவாங்க. சரி ஓகே, நான் உங்களுக்கு எல்லோருக்கும் நன்றி செலுத்தி இந்த வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி சொல்லி விடைபெறேன். அருமையான வார்த்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஜி. மூன்றாவதாக கீதா ஜி அவர்களை உங்களுடைய பரிசை வாங்கி கொள்ள வருமாறு அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். வாங்க ஜி. இவங்க எல்லாருமே நம்மளை மோட்டிவேட் பண்ணுற ஜெய் பப்ளிகேஷனையே மோட்டிவேட் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் இல்லையா? அவங்களோட வார்த்தைகள் மூலமாக, அவங்களோட பங்களிப்பின் மூலமாக புக்கு வாங்க வாங்க இது மாதிரி வேணும், எங்களுக்கு இந்த மாதிரி வேணும், இதை மாற்றம் பண்ணி கொடுங்க, அந்த மாதிரி கேட்குறது தான் வந்து எல்லா வளர்ச்சிக்கும் மாற்றத்துக்கும் காரணமாக இருக்குது. அந்த மாதிரி பண்ணுறவங்கள தான் ஜி வந்து இப்போ கௌரவிக்கிறாங்க. நன்றி ஜி. பேச சொல்கிறேன். பேச சில வார்த்தைகள் பேசுமாறு கேட்கொள்ளுங்க. सभी प्रचारकों को मेरे नमस्कार. ஆக்சுவலாக நான் இங்கே வந்து தான் படித்தேன். தட் இஸ் ஆஃப்டர் மை மேரேஜ். கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வந்து என் குழந்தைய தூக்கிட்டு வந்து படித்தேன். அதுக்கு வந்து அண்ணாமலைஜி வந்து எனக்கு பெர்மிஷன் கொடுத்தாரு. 2.5 வயசு குழந்தைய தூக்கிட்டு வந்து நான் பிராத்மிக்லேருந்து ஆரம்பித்தேன். அப்பத்துலேருந்து எனக்கு இவரை தெரியும். ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பார், எல்லாரையுமே வந்து என்கரேஜ் பண்ணுவார். அதே மாதிரி பாலகிருஷ்ணன் சார், அவரையும் சொல்லணும். ஆக்சுவலாக நம்ம ஸ்போக்கன் அவர் எழுதுன அந்த பிரிண்ட் வச்சு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் புக் இன்னும் ரெடி ஆகலை, பட் ஸ்டில் அவர் வந்து நம்மளுக்கு ஸோ அப்பத்துலேருந்தே அவரோட இதுவும் இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ். ஸோ எல்லாருக்கும் என்னுடைய நன்றி ஜி. அடுத்தது சோனிமோல் அவங்கள அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். உங்களோட பரிசையும் பொன்னாடையும் வாங்கி கொள்ள அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக சுனிதி ஜி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். வாங்க ஜி. உங்களோட பலத்த கரகோஷத்தோட இந்த விருதினை வழங்குவதற்கு நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். அடுத்ததாக கௌரிஜி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். கௌரிஜி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். கரகோஷத்துக்கு மிகுந்த நன்றி. நன்றி ஜி. ராஜேஸ்வரி ஜி வந்திருக்கீங்களா? கௌரிஜி நம்மோடு சில வார்த்தைகள் பகிர்ந்துக்க ஆசைப்படுறாங்க. அவங்கள கூப்பிடுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நமஸ்தே, சப்கோ நமஸ்தே. வேலம்மாள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் நான், வேலம்மாள் போதி கேம்பஸில். அங்கே ஸ்போக்கன் இந்த இயர் தான் ஸ்டார்ட் பண்ணும். அப்போ ஸ்டார்ட் பண்ணுறப்போ கேட்டாங்க அந்த பேரண்ட் எல்லாம், இதனால் என்ன யூஸ், தேர்ட் லாங்குவேஜ் மெயினாக எயின் பண்ணது தேர்ட் லாங்குவேஜ் ஸ்டூடெண்ட் கற்றுக்கணுங்கிறதுக்காக. அவங்க கேட்ட அந்த பேரண்ட்ஸ் கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே இதனால் என்ன யூஸ், இதனால் என்ன யூஸ். ஆனால் இப்போ ஒரு ஒன் மந்த் 1.5 மந்த் போனதுக்கப்புறம் அப்பா
எங்கள் குழந்தைங்க எவ்வளோ வேர்ட்ஸ் கற்றுக்குறாங்க. எங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு 10 பேர்ட்ஸு, வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸ், ஆனால் ஹிந்தியில் ஒரு 24 பேர்ட்ஸ் நேம்ஸு, அனிமல்ஸ் நேம்ஸ் அப்படி சொல்கிறாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் ஃபஸ்ட்டு செகண்ட் குழந்தைங்க அப்படியே டக்கு 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 டக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்படி சொல்கிறப்ப ரொம்ப நல்லா இருக்குது. அவங்க எங்கேயோ வெளியே போனப்போ ட்ரெயினில் போனாங்களா, அப்போ துமாரா நாம் கியா ஹைன்னு ஹிந்தி பேசுகிறப்போ எங்கள் மேம் சொன்னாங்க, துமாரா சொல்லக்கூடாது, பெரியவங்களாக இருந்தால் ஆப்கான்னு சொல்லணும். அந்த ஒரு வேர்டை கேட்குறப்போ எங்கள் பிள்ளைங்களுக்கு இது தெரியுது பாருங்கள். இவ்வளோ சின்ன குழந்தை, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு, செகண்ட் ஸ்டாண்டர்டு, ஆனால் உங்களுக்கு மரியாதையாக எப்படி பேசணுங்கிறத சொல்லி கொடுத்துருக்கீங்க அப்படி சொன்னாங்க. ரொம்ப தேங்க்யூ சார். அந்த புக்குக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த இயர் வந்துட்டு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 மந்த்ஸு, அதுலேயும் ஒரு 200 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இயர் அதில் thousands ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள ஸ்கூலு. அங்கே வந்துட்டு நெக்ஸ்ட் இயர் நல்ல thousands ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் இந்த சான்ஸ்க்கு. தேங்க்யூ. அருமையான வார்த்தைகள், நம்மளுக்கு எல்லாம் வந்து ஒரு உத்வேகம் கொடுக்குற மாதிரியான வார்த்தைகள். ரொம்ப அழகாக சொன்னாங்க. எவ்வளோ அப்போ நம்மளோட முக்கிய அதிதி பேசும்போதும் சொன்னாங்க, பிரவீன் பண்டிட்டாக இருந்தால் கூட அந்த 3 சென்டென்ஸ் வந்து வாக்கியங்கள் வந்து ஹிந்தியில் பேசுகிறதுக்கு தயங்குறாங்க. பசங்களும் தயங்குறாங்க, பெரியவங்களும் தயங்குறாங்க. ஸோ அவங்கள வந்து பேச வைக்கிறது வந்து நிச்சயமாக நம்ம ஜெயோட ஸ்போக்கன் ஹிந்தி கோர்சஸ் தான். இதை வந்து நம்ம சத்தமாக சொல்லலாம், எங்கே வேணாலும் சொல்லலாம். அது மாதிரி அதை வந்து ரொம்ப அழகாக வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. ஒரு ஸ்கூலில் ஒரு சின்ன குழந்தைக்கு துமாரா ஆப்கா கூறிய அர்த்தம் வந்து சொல்லி கொடுக்கறது வந்து எந்த ஒரு ஸ்கூல் புக்லேயும் இருக்காது, கண்டிப்பாக இருக்காது. அப்போ அதெல்லாம் வந்து இதில் படிக்கும்போது நம்மக்கிட்ட பேரண்ட்ஸ் வந்து கிளாஸ்க்கு கொடுக்கும்போதே வந்து என்ன சொல்கிறாங்க, என் குழந்தை ஹிந்தியில் பேசணும், அதுக்காக தான் நாங்கள் வரோம். எங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்லாம் முக்கியம் இல்லை ஜீப். ஆமாம், பெரிய பெரிய சர்டிஃபிகேட்லாம் வச்சு என்ன பண்ணுறது, சொன்ன மாதிரி காப்பிங் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. எந்ததும் இல்லை. அந்த நாலேஜ் வந்து அவங்களோ உள்ளே போகணும், கூடவே இருக்கணும்னா பேசணும் அந்த மொழியை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதை பற்றி சில வார்த்தைகள் சொல்ல தான் குருமூர்த்திஜியும் விரும்புகிறாங்கன்னு நினைக்கிறேன். பேசணுமா? பேச இல்லை, அதுதான் நீங்கள் சொல்லிட்டீங்க, கரெக்டாக இருக்குது. ஒன்றே ஒன்று தான், நீங்கள் எப்போவுமே காப்பி அடிக்காமல் எக்ஸாம் எழுதிங்கன்னா ஸ்போக்கன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். என்ன எடுங்க, நானும் கிருஷ்ணமூர்த்தி அது ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அது எப்படி பண்ணலான்னு பிரச்சாரத்தில் நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து. ஆமாப்பா, வேணாம் எல்லாம் அவங்களுக்குள்ளே அவங்க எல்லாருமே ஆத்மாவலோக்கன் பண்ணிக்கிட்டோம். நான் எதுக்கு வந்தேன்னா, மேடம் பிரம்மாசல் மேடம் ஞாபகம், இவங்க தான் வந்து ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி கொரோना சமயத்தில் केंद्रीय हिंदी संस्थान आगरा द्वारा हिंदी प्रचारकों के लिए एक शिविर का आयोजन, वो ऑनलाइन था, अब ऑफलाइन करना चाहते हैं अप्रैल महीने में. इसलिए बड़े पैमाने पर हम करेंगे. करीब मतलब मिनिमम 100 प्रचारक मतलब उनको भाग लेना है. इसके लिए बहुत चुनौती का विषय है वेन्यू. एक ऐसा स्कूल में, क्योंकि मैंने सेलम में देखा बहुत बड़ा विद्या मंदिर स्कूल में आयोजन हुआ, इसलिए मैं प्रचारक लोगों से निवेदन करता हूँ, अगर आपके नज़दीक ऐसा विद्यालय होगा जहाँ 100 लोग या 200 लोग बैठ सकते हैं, वे आकर के करेंगे. हमारे लिए एक अवसर मिलेगा एक दूसरे से मिलने का. 5 दिन का कार्यक्रम कृपया अभी याद रखिए, और जो भी फीडबैक देना चाहते हैं कृष्णमूर्ति को दे दीजिए. हमारे लिए जगह की आवश्यकता है बस. அது வேறு எங்கேயாவது வச்சுக்கோங்க சார், இந்த டி நகரே வேணாம், பிடிக்கவே இல்லை எனக்கு. பல்லாவரம் வைங்கோ, பெருங்கலத்தூர் வைங்கோ, இவங்க வந்தாங்களே அனுராதா பெருங்கலத்தூர், அங்கே வைங்கோ. அந்த சாக்கிலே தான் அந்த ஊர் பார்க்கலாம். தேங்க்யூ. நமக்கு சபா பக்கமாகவே வந்து போய் பழகிருச்சு. இப்போ கூட நம்ம வந்து ஹோட்டல் வைக்கும்போது கூட சபா பக்கமாக வைங்கிச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோம். நம்மளுக்கு வந்து அது என்ன சொல்கிறது, எல்லா பாதையும் ஒரு இடத்த நோக்கியே தான் போகுமா. அதனால நம்ம வந்து ஹிந்தி அப்படின்னாலே நம்மளுக்கு டி நகர் பக்கம்தான் நம்மளுக்கு பாதை தெரியுது. அதனால தான் நிச்சயமா அதனால தான் ஜி, பெருங்கலமாக இருந்தாலும் நம்மளுக்கு இந்த சிறுகளமே போதுங்கிற மாதிரி தான் ஆயிடுது நம்மளுக்கு. நல்லது ஜி, கண்டிப்பாக உங்களோட விதைகள்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் விருட்சமாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு பார்த்துட்ருப்போம். இப்போது பரிசு பெற்ற எல்லாரும், விருது வாங்கிய குழந்தைங்க எல்லாரும் வந்து ஒரு ஃபோட்டோ செஷன் பண்ணிக்கலாம். நம்ம எல்லோரும் சேர்ந்து நம்மளோட
முக்கிய விருந்தினர்களோடு நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். எல்லாரும் அவங்கவுங்க மெடல் கழுத்தில் போட்டுட்டு கையில் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். வின்னர்ஸ் அண்ட் ரன்னர்ஸ் எல்லாரும் வாங்க. இப்படி ஒரு அரிய விழாவை நடத்தி நான் எல்லாரையும் உங்களை ஒன்றே விரும்பி கேட்டுக்கிறேன். நான் கிருஷ்ணமூர்த்தி எப்போ பார்த்தாலும் அன்றைக்கி ஒரு 100 ரூபாய்க்காவது ஒரு ஹிந்தி புக் வாங்கிட்டு போவேன். நான் அவங்ககிட்ட சொல்லிட்டேன், நான் உனக்கு பைசா கொடுக்க மாட்டேன், உன் புக்கில் தயவுசெய்து ஒரு நாளைக்கு உள்ளே பர்மிட் பண்ணி உள்ளே என்னென்ன புக்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் சார். எவ்வளோ புக்ஸ் தெரியுமா இருக்குது. அது ஹிந்தி, அதாவது பிரச்சாரங்களுக்கு சொல்கிறேன், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இல்லை. நீங்கள் பிரச்சாரக்கெலாம் யூ ஹேவ் டு அப்டேட் யுவர் நாலேஜ் சொல்லல, அத்தியத்தன் ஜான்காரி. இவர் தேடி தேடி போய் புக்கை கொண்டு வந்து இங்கே வச்சுக்கிறாரு. தயவுசெய்து நீங்கள் வரப்போ டிஸ்கவுண்ட் போன முடிஞ்ச அப்புறம் தனியாக ஒரு 100 ரூபான்னு எடுத்து வச்சுக்கோங்க. அங்கேருந்து வந்து உள்ளே போயிட்டு ரொம்ப பிஹாரி கே தோஹே, துளசி கே தோஹே இதெல்லாம் இருக்குல்ல, சின்ன சின்ன 25 புக்ஸு, அதுலேருந்து ஆர்டினரி புக்கு இருக்க ரொம்ப நல்ல புக்கு மேடம், எல்லாம் ரொம்ப அருமையான புக்கு என்ன. அதனால் தயவுசெய்து ஒரு 50 ரூபாய்க்கு அதோட புக்கு வாங்கிட்டு போங்க, அதர் தேன் கைடு அண்டால். ஏன்னா அது நம்மளுக்காக அந்த புக்கு வாங்கி வைக்கிறேன். ஓகே ப்ளீஸ், தேங்க்யூ. நிச்சயமாஜி, எப்பயுமே இந்த ஒரு பரீட்சை வைக்கும்போது, ஒரு ஸ்போக்கன் ஹிந்தி வைக்கும்போது குழந்தைங்களுக்கு கொடுக்கறது வந்து ஒரு ரொம்ப எப்போவுமே வந்து அவங்களோடையே இருக்க போகிறது வந்து புக்ஸு தான். அந்த புக்ஸ் வந்து நம்ம வந்து சொன்ன மாதிரி தேடி தேடி வாங்கி வச்சுருக்காங்க. 20 ரூபாயிலேருந்து ரொம்ப கம்மியான விலை 10 ரூபாய்க்கெல்லாம் முந்தி நான் குட்டி புக்கு வாங்கியிருக்கேன். அவ்வளோ அது பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய புக்காக இருக்கும். 25 ருபீஸ் தான் ஜீவனியாக இருக்குது, கஹானியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு நிச்சயமாக ரொம்பவே வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரியாக இருக்கும். அதற்கான செய்ய வேண்டிய முறைகள் வந்து நம்ம பண்ணணும் கண்டிப்பாக. இந்த விழாவை அருமையாக நடத்தி கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறுவதற்கு விஸ்வத்ஜி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். அன்னரம் போட்டுடலாமா? ஓகே, ஒரே நிமிஷம். பிரச்சாரக் புவனேஸ்வரி ஜி அவங்களோட சிறிய பரிசை கொடுக்க ஆசைப்பட்டிருக்காங்க. சர்ப்ரைஸ் கிஃப்ட் இது. சர்ப்ரைஸ் இல்லையா? சரி, எல்லாருக்கும் தெரிஞ்சு போன கிஃப்ட் இது. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். அண்டு இங்கே முக்கிய விருந்தராக வந்திருக்க இவங்களுக்கு என்னோடய சிறந்தாழ்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அண்டு பிரச்சாரக் உங்கள் கூட எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இன்றைக்கி பார்த்ததுக்கு. அண்டு பெற்றோர் எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். குழந்தைங்களே, மாணவர்களே, இந்த காம்படிஷனில் ரொம்ப அருமையாக கலந்துக்கிட்டு உங்களுடைய திறமையை, உங்களுடைய பிரச்சாரக்கோடைய உழைப்பை காமிச்சிருக்கீங்க. அதுக்காக உங்களுக்காக என்னோடய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன். தென் ஆக்சுவலாக நானும் இங்கே ஒரு மேம் சொன்ன மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஹிந்தினா என்னன்னு தெரிஞ்சது. அதுக்கு ஃபஸ்ட்டு விஷயமே நான் சபாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கிருஷ்ணமூர்த்தியை தான் பார்த்தேன். அவங்க தான் என்னை ஃபஸ்ட்டு சொன்ன விஷயம், இங்கே இந்த மாதிரி கல்வி இருக்குமா, அதுக்கான எல்லா விஷயமும் இங்கே இருக்குது, நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு எதனா சந்தேகம் இருந்ததுன்னா கண்டிப்பாக கேளுங்க, நாங்கள் தெளிவுபடுத்துகிறோன்னுட்டு. ஃபஸ்ட்டு சாரோடைய புக்கு மட்டும்தான் வாங்கியிருக்கேன். அது இன்னும் வச்சுருக்கேன். அது ஆயிடுச்சு, 27 இயர்ஸ் ஆயிடுச்சு. அது இன்னும் பத்திரமா வச்சுருக்கேன். பிகாஸ் அதில் கக எப்படி ப்ரொனவுன் பண்ணணும், குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணுன்ற முதற்கொண்டு அந்த புக்கை அப்பயே வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அவரால் நான் வந்து நிறையா படிச்சிருக்கேன், மரியாதை கிடச்சிருக்கு, பெருமை கிடச்சிருக்கு.
ஸோ வீட்டில் இருக்க குழந்தைங்க மட்டும் இல்லை, ஹஸ்பண்ட் மட்டும் இல்லை, எல்லா ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்னை பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்காங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி விதன்ற மாதிரி சார் போட்டது தான், அது மறக்கவே முடியாது அந்த விஷயத்த. ஸோ அவருக்கு என்னோட நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன் கிருஷ்ணமூர்த்திஜி சார். அண்டு நீங்கள் இன்னும் பெரிய லெவலில் மென்மேலும் உயர்ந்து எங்களை மாதிரி நிறைய, அதுவும் பெண்களுக்கு நிறைய விஷயத்த நீங்கள் ஊக்குவிச்சிருக்கீங்க, அது இன்னும் வளரணும்னு வேண்டிக்கிறேன் சார். வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள் சார். श्योर मैम, ज़रूर ऐसे अगले से मिलेंगे। जी मैम। धन्यवाद ज्ञापन बताने के लिए गुरु गोविंद विश्व जी को मैं बुलाती हूँ। जी आइए। அதற்கு முன்னதாக நமது ஜெய் பாரத் இந்தி பிரச்சார கேந்திர ஜெய் பப்ளிகேஷன்ஸ் இந்த விழா குழுவினருக்கு ஒரு சிறிய அன்பளிப்பு பரிசாக கொடுக்க விரும்புகிறோம். அதனால் ஒவ்வொருவராக முதலில் அனுராதாஜி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சௌரி வரதராஜன்ஜி அவர்கள் வழங்குவார்கள். அடுத்ததாக அருணாஜி அடுத்ததாக கௌரிஜி சாரி மேடம் நாசியாஜி இருக்கா வாங்க नाजिया जी அடுத்ததா யார் இருக்காங்க? புவனேஸ்வரி जी இந்த விழாவிற்கு பெரிதும்
உதவியாக இருந்த மூத்த இந்தி பிரச்சாரர்கள் காந்திமதி அவர்களை அழைக்கிறோம். காந்திமதி தான், காந்திமதி. மேலும் இந்த விழா சிறப்பாக நடைபெற உதவியாகவும் ஆரம்பத்திலிருந்து உடனிருந்து நமது இந்த விழா சிறப்பாக அமைய காரணமாக இருந்த திருமதி ரமா செல்விஜி அவர் வைக்கிறோம். வாங்க ஜி, வாங்க ஜி. நானே கூப்பிடணும்னு நினைச்சேன். ரொம்ப தேங்க்ஸ் ஜி. வாங்க ஜி. முழுக்க நைட் 8:30 மணிக்கு பேச ஆரம்பிச்சா 11 மணி வரைக்கும் பேசிக்கிட்டு இருப்போம். அதுக்கு வந்து வருவாங்க, பார்ப்பாங்க. உண்மையிலேயே குடும்பத்தோட சப்போர்ட் இல்லைன்னா நம்ம யாராலும் பண்ண முடியாது. நிச்சயமா 2 பேருமே. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி சார். இப்பொழுது நன்றி நவலல் குரு கோவிந்த் அவர்கள் வழங்குவார்கள். ஒரு நம்ம ராம்குமாரை என் கூடவே இருக்கவர், நான் ஏதோ மறந்துட்டேன். அது இப்படி தான் சில நேரங்களில் நடக்கும். அவர் இந்த விழாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 75% அவர் உதவியாக இருந்திருக்கார். ஆமாம், அதனால் இப்பொழுது குரு கோவிந்த் அவர்கள் நன்றி உரை ஆற்றுவார்கள். नमस्ते। यहाँ उपस्थित सभी गुणीजनों को मेरा सादर नमन। हिंदी के बारे में मैं क्या कहूँ। हिंदी हमारी राजभाषा ही नहीं, हमारा अभिमान है, हमारी शान है। लगभग एक कार्यक्रम समाप्त होने वाला है। इस 1 घंटे में हमें कुछ बेहतरीन भाषण सुने थे जो बहुत ही आकर्षक और मनोहक रहे। यह सिर्फ धन्यवाद भाषण ही नहीं बल्कि मेरे पीछे एक बहुत बड़ी टीम है जिसके बारे में आपने नहीं सुना होगा, जिन्होंने वास्तव में इस सम्मेलन का आयोजित किया था। सबसे पहले हमारा निमंत्रण स्वीकार कर यहाँ उपस्थित होने के लिए हमारे माननीय मुख्य अतिथि डॉक्टर राजलक्ष्मी कृष्णन जी, विशेष अतिथि डॉक्टर एस विजया जी, पंचजन्यम सौरी वरदराजन जी और डॉक्टर एन गुरुमूर्ति जी अपना बहुमूल्य समय निकालकर इस कार्यक्रम में शोभा बढ़ाने के लिए यहाँ उपस्थित हुए। आप सभी को हम तहे दिल से आभार व्यक्त करते हैं। आदरणीय डॉक्टर राजलक्ष्मी जी, आपका भाषण बहुत ही विचारात्मक था। आपने वास्तव में हमें सोचने पर मजबूत कर दिया। इतने अद्भुत भाषण के लिए आपका बहुत बहुत धन्यवाद। आदरणीय डॉक्टर एस विजया जी, आपकी सारी सलाह को हम ज़रूर पालन करेंगे। साथ साथ प्रवेशिका पुस्तक में आपका यूनिकोड पाठ बहुत उपयोगी है। सभी बच्चों को हिंदी की तकनीकी भाग के बारे में जानकारी मिली, इसके लिए धन्यवाद मैम। आदरणीय पंचजन्यम सौरी वरदराजन जी, आप जो अंग्रेज़ी और हिंदी का तुलनात्मक विशेषताएं बताए थे, इसके लिए धन्यवाद। और आपका भाषण सचमुच प्रेरणादायक था। आपने हमें मंत्रमुग्ध कर दिए। हम इस तरह के प्रेरक भाषण के लिए आपका बहुत बहुत धन्यवाद।
डॉक्टर एन गुरुमूर्ति जी, आप हिंदी विश्व हिंदी दिवस के बारे में नई नई विषयों बताइए हैं, इसके लिए धन्यवाद। आदरणीय कांतिमती नटराजन जी, आपके अद्भुत भाषण के लिए हमारा हार्दिक धन्यवाद। आप सबके विचारों निश्चित रूप से हमें समृद्ध करेंगे। आदरणीय कृष्णमूर्ति जी और आदरणीय जयंती कृष्णमूर्ति जी, आपके योगदान के बिना इस आयोजन संभव नहीं हो पाता। इतने उदार और आदर करने के लिए आपको बहुत बहुत धन्यवाद। आदरणीय रमा सिल्वी जी, हमारे लिए कुछ तनाव सहने के लिए धन्यवाद और इस कार्यक्रम को एक नई दिशा देने के लिए भी धन्यवाद। रमा सिल्वी जी और अनुराधा जी, आप दोनों को विशेष रूप से धन्यवाद देता हूं, जिन्होंने इस कार्यक्रम सफल बनाने हेतु मेरे साथ दिया। I thank Mr. Ram for your cooperation, collaboration and support. आपके मार्गदर्शन और समर्थन के लिए अरुणा जी, नाजिया फातिमा जी और भुवनेश्वरी जी को धन्यवाद। गुरु बिन ज्ञान न उपजई, गुरु बिन मिलई न मोश, गुरु बिन लखई न सत्य को, गुरु बिन मिटई न दोष। कबीर के अनुसार बिना गुरु के ज्ञान का मिलन असंभव है। जब तक कि गुरु की कृपा प्राप्त नहीं होती, तब तक मनुष्य अज्ञान रूपी अंधकार में भटकता है और माया रूपी सांसारिक बंधनों में जकड़ा रहता है। गुरु इल्लाद वित्तई कुरुट वित्तई। बिना गुरु के सत्य एवं असत्य का ज्ञान नहीं होता, उचित और अनुचित में भेद नहीं होता। इसलिए गुरु ही सच्ची राह दिखाएंगे। गुरु पार्वई कोड़ी नन्मई। अतः आज जिन प्रचारकों को पुरस्कार मिला, उन्हें हम बधाई देते हैं, साथ ही छात्रों को प्रशिक्षण देने के लिए धन्यवाद करते हैं। विजेता तथा उपविजेताओं को पुरस्कृत का सम्मान करने के लिए जूरी का धन्यवाद। उनकी बड़ी मेहनत से विजेता तथा उपविजेता उत्साहित एवं उल्लासित हुए। मैं प्रतिभागियों की असाधारण क्षमता से बहुत प्रभावित हूँ। आपकी पहली दौड़ का अनुभव करें, इससे केवल दौड़ न मानकर इसे अपनी शुरुआत की कदम समझें। जीतने की सपना मत देखो, इसके लिए प्रशिक्षण लो। अंत में मैं अपनी बात समाप्त करने के पहले यह कहना चाहिए कि श्रोताओं के बिना कोई सम्मेलन सफल नहीं हो सकता। इसके लिए आप सभी को धन्यवाद। आज का दिन मंगलमय हो। धन्यवाद। தேசிய கீதத்திற்கு முன் நன்றி உரை சில விடுபடுதல் காரணமாக அந்த நன்றி உரை முடிக்க விரும்புகிறோம். இவ்விழா சிறப்பாக அமைய காரணமாக இருந்த விழா குழுவினருக்கும் இவ்விழாக்குழுவில் முக்கியமான இருந்த திருமதி ரமாசெல்வி, திருமதி ஜெயந்திஜி, திருமதி அனுராதாஜி, திருமதி அருணாஜி, திருமதி புவனேஸ்வரிஜி, நாசியாஜி, குரு கோவிந்த்ஜி, திரு ராம்குமார்ஜி அவர்களுக்கும் மற்றும் மத்ஸ்யா ஹோட்டல் நிர்வாகத்திற்கும் ஒலி அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்தவருக்கும், செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கும் வியப்படும் என்பது குரலுக்கேற்ப இப்பொழுது மதிய உணவை வழங்கும் ருசியாக செய்துள்ள ஹோட்டல் நிர்வாகத்திற்கும், ஃபோட்டோ மற்றும் வீடியோ சிறப்பாக செய்துள்ள சக்தி ஸ்டுடியோ அவர்களுக்கும் எமது உளமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி நன்றி நன்றி. இவ்விழா இத்துடன் முடிகிறது. தேசிய கீதம் பாடிய பிறகு அனைவரும் மதிய உணவை ருசித்து வாழ்த்துமாறு அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
जनगण मन अधिनायक जय हे भाग्य विधाता पंजाब सिंधु गुजरात मराठा द्राविड उत्कल वंगा विंध्य हिमाचल यमुना गंगा उत्कल जलधि तरंगा जब शुभ नामे जाहे जब सुबासी समाहे जाहे जय सुहाता जनगण मंगल नायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे जय हिंद जय हिंदी जय भारत वंदे मातरम जय जय हिंदी प्रचार सब केंद्र को जय जय पब्लिकेशंस को जय।